நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோகன், லீவா எக்கர்மன் மற்றும் டாக்கிமிச்சி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோடில் உங்கள் எல்லார்ட்டையும் பேசல ரொம்ப மகிழ்ச்சி. இது எப்படின்னா, நேத்தியும் ஒரு ரெக்கார்டிங் போட்டு நேத்தியே ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணிட்டேன். இந்த எபிசோடு எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியாது, சரி எனக்கே தெரியாது. சீசன் 3 தான் வரும். ஆனால் என்ன எபிசோடு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரில. இன்னைக்கு நம்ம கூட யார் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்ட். நாங்கள் அவரும் பேசி எபிசோடு பேசியே பல மாதங்கள் ஆகுது. அவர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. சினிவிஷன் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. என்ன ஒரு 5 மாசம் கழிச்சு சந்திக்கிறோமா? ஆமா ப்ரோ, லாங் டைம் நோ சி அப்படிங்கிற மாதிரி தான். அதேதான். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ப்ரோ. ஓகே, சரி, இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோங்கிறது உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். வாக்கிங் டெட். அதாவது வாக்கிங் டெட்னு ஒரு சீரிஸ் இருக்கு, தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பெரிய சீரிஸ், லாங் ரன்னிங் சீரிஸ். இப்போ முடிஞ்சிருச்சு, அதோட ஸ்பின் ஆஃப்ஸ் தான் இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி அது வந்து நானும் சினிவேஷன் ப்ரோவும் ஃபுல்லா பார்த்து ரொம்ப ஒரு அட்மையர் பண்ண ஒரு சீரிஸ். அதனால அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல நிறைய ஸ்பின் ஆஃப்ஸ் வருது, யூனிவர்ஸ் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேச கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல உட்காந்துருக்கோம். நானும் அவர் மட்டும் தான் உட்காந்துருக்கோம், வேற யாரும் இல்லை. கேட்டா நான் வந்து உலக சினிமாலாம் பாக்குறது இல்லை ப்ரோ, உள்ளூர் சினிமா தான் பாக்குறேன்னு சொல்லுவானுங்க. சரிங்க, எதுக்கு கூப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இந்த இதுல பிரபுதேவாவும் இன்னொருத்தனும் டான்ஸ் ஆகிட்டு இருக்க போது வாயை பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பானுங்க. அதுக்கு நானும் இவருமே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்காந்துருக்கிறோம். சரி, நம்ம ப்ரோட்ட ஆரம்பிப்போம். ப்ரோ, நீங்க வாக்கிங் டெத் எப்படி ப்ரோ பார்க்க ஆரம்பிச்சீங்க ஸ்டார்டிங்ல? அது வந்து ஒரு சேடான விஷயம்னு சொல்லலாம். என் பேஜ் ஹேக் ஆச்சு போன வருஷம் செப்டம்பர் டைம்ல. லிட்ரலி வந்து எனக்கு செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்ல இருந்தேன். அப்போ வந்து ஏதாச்சும் வந்து டோட்டலாக இந்த பேஜை ஓவர் கம்பெனி வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு லாங் சீரீஸா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ண, பெரிய சீரீஸா. கரெக்டா எங்க சீசன் 2 ஆரம்பிச்சு முதல் எபிசோடு போட்டோம், தமிழ் சினிமா பகுப்பாய்னு ஒரு எபிசோடு போட்டோமா. அது போட்டு ஒரு வாரத்துல பேஜ் ஹேக் ஆயிடுச்சு உங்க பேஜ். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அதேதான். அது மாதிரி சும்மா சர்ச் பண்ணா இந்த சீரீஸ் இருந்துச்சு. நான் அப்போ யோசிச்சு, சரி வழக்கமான ஜாம்பி அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் ஆரம்பிச்சேன். ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்ல தான் ஆரம்பிச்சேன். அப்புறமா வந்து ஒரு 2-3 எபிசோடு தான் பார்த்தேன். பார்த்தோன்னே வந்து எனக்கு நார்மல் அந்த ஜாம்பி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது சரி, ஓகே, நம்ம அப்படியே ஒரு எப்படி சொல்றது, வெறித்தனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கே 9-10 எபிசோட்ஸ் பார்ப்பேன். ஐ மீன் டெய்லி கவுண்ட்ஸ்ல சொல்றேன். அந்த மாதிரி பார்த்துட்டு லிட்டரலி ஒரு மாசத்துலயே கிட்டத்தட்ட 4-5 சீசன் முடிச்சேன். அவ்வளவு ஸ்பீடா பார்த்தேன். ரொம்ப இவ்வளோ ஃபாஸ்டா ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து லிட்டரலி ரொம்ப உண்மையிலே செம்ம எக்ஸ்ல இருந்தேன். சும்மா ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கணும் தான் பார்த்தேன். பட் வந்து ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா வாக்கிங் டெட் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. லிட்டரலி சொல்லணும்னா அது அப்படிதான். வாக்கிங் டெட் வந்து இது ப்ரோ, நம்ம சொல்றோம்ல ப்ரோ, இப்போ லிட்டரலி மீன் சொல்றோம்ல, இதுல மோஸ்ட்லி எல்லா கேரக்டருமே லிட்டரலி மீயா இருக்கும். நான் வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்னு சொல்றேன், நீங்க சொல்லி முடிச்சோன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. அதுதான், இது வந்து ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுதான், ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் வந்து ஒன்று வருது, திரும்ப வந்து காணாமல் போகிறப்ப எதுவும் நம்மளே வந்து நம்ம சர்க்கிளில் ஏதோ ஒருத்தவங்க விட்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த சீரீஸ் வந்து அப்படி பார்த்தேன். அப்புறமா யோசித்தேன், ஒருவேளை ஹேக் ஆகலை, ஒன்றும் இப்படி தான் யோசித்தேன். பேஜ் ஹேக் ஆன இந்த சீரீஸை பார்த்துட்டு போமான்னு கூட தெரில. சரி, என்னமோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்னோட ஓப்பனிங். யாருமே சஜஸ்ட் பண்ணது சீரீஸை, சும்மா நானே கூகுளில் போய் பார்த்தேன். ஆனால் இந்த எடிட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி எடிட்ஸ் பார்த்துருக்கேன். சரி, என்னடா ஜாம்பி தானே, இல்லைன்னா பெருசா இருக்குமோன்னு பார்த்தேன். பட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட வேர்ல்டு யூனிவர்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுது. சத்தியமா அதை விட்டு வெளில வர முடியல, ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி இருந்துச்சு. நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, இந்த ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு அந்த குழந்தை ஜாம்பியை கொல்லுவான்ல, ரிக்கு வந்து அந்த கன் வச்சுட்டு, அந்த ஒரு சீன் வந்து எதுலயோ நான் பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு அந்த சீன் பாக்குறதுக்கே. என்னடா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எப்ப பார்த்தேன்னா, லாக்டவுனுக்கு முன்னாடி. லாக்டவுன்லாம் போட்டாங்கல்ல,
ஆமா ஆமா அதுக்கு ஆமா. லாக்டவுனுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி, லாக்டவுன் போட்டதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடி லாக்டவுன்ல உட்காந்து ஃபுல்லா முடிச்சேன். எனக்கு ஓகே அந்த ஓகே ஓகே. காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு இருந்தேன். அந்த எபிசோடு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னமோ ஃபர்ஸ்ட் எபிசோடு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏஞ்சி வரதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆமா. என்னடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அளவு ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொன்னேன்ல, அது எந்த அளவுக்கு அந்த வாக்கிங் டெத் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, நான் என் ம். பாக்கெட்டு ரைட் பாக்கெட்ல எப்பவுமே கட்டவரில் விட்டு தான் இருப்பேன் ஓகே. அந்த சீரிஸ் பாக்குறப்போ. ஏன்னா ரிக்கு வந்து கை கன் வச்சிருப்பான்ல கையில, ஆமா ஆமா. அந்த ஒரு விஷயம் எனக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு. நான் கையை வந்து கன்னு மாதிரி வச்சிருப்பேன் இதுல பாக்கெட்ல. அந்த ஒரு இது அப்படியே கையை வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்பேன். என் பாக்கெட்டே ஒரு மாதிரி அப்படியே தொங்கி போயிருக்கும் அந்த ரைட் சைடு பாக்கெட் மட்டும் அந்த காலேஜ் டைம்ல. ஓகே. லிட்டரலி மீ அது பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அதனாலே எனக்கு ரிக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகி இதுல வால்பேப்பர் ரிக்கு, டிபி ரிக்கு, இது லேப்டாப் வால்பேப்பர்ல ரிக்கு ஃபுல்லா ரிக்கா இருக்கும். அப்புறமா வந்து என்னாச்சு, இது கொஞ்சம் வெறித்தனமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அந்த லிட்ரலி மீன் நம்ம இப்போ அந்த ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு இல்லாம நான் முன்னாடியே லிட்ரலி மீயா நான் அது தெரியாமே சுத்திக்கிட்டு இருந்தேன் லிட்ரலி மீயா. ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேரக்டரும் பர்சனல் கனெக்ட் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் பிடிக்காதது பண்ணானா பயங்கரமா ஹேட் பண்ணுவோம், அவன் பிடிக்கிறது பண்ணானா பயங்கரமா அவனை லவ் பண்ணுவோம். ஒரு விஷயமும் அவ்வளோவா கனெக்ட் ஆகும். பர்சனல் கனெக்ட் நிறைய இருக்கும் இந்த சீரீஸ்ல. எக்ஸாக்ட்லி அதேதான் அதேதான். அதான் இது ஒன் இந்த வேர்ட் சீரிஸ் வாக்கிங் டேட் வந்து ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா த்ரில்லர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம். ஆனா எனக்கு கேட்டா ஃபேமிலி, அவ்வளவுதான். ஃபேமிலிக்குள்ள இருக்க ஃபுல் எமோஷன்ஸ் உண்மையிலேயே அது அப்படி எடுத்திருக்கான். அந்த பில்டிங் வந்து அப்படி கொடுத்திருக்காங்க. அந்த இந்த ஒரு விஷயம் வந்து ப்ரோ எந்த ஒரு பெரிய சீரிஸா இருந்தாலும் பொருந்தும். இப்போ ஒரு சீரிஸ் எப்படி எடுத்துக்கலாம், ஆரோன்னு எடுத்துக்கலாம். ஆரோன்னு டிசி சீரிஸ் தெரியும்ல? பாத்திருக்கேன். ஆரோ சீரிஸ் எப்படின்னா ஒரு 3 சீசன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமா போகும். அதுக்கப்புறம் மொக்கையா தான் இருக்கும். ஆனா நம்ம கேரக்டரோட பர்சனல் கனெக்ட் ஆனதுனால நம்ம உட்காந்து ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து பெரிய சீரிஸா இருக்கும்போது நம்மளுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். எந்த ஒரு சீரிஸா இருந்தாலும் சரி. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சூப்பர் நேச்சுரல் பார்த்திருக்கேன் ப்ரோ, இந்த 360 எபிசோடுக்கு மேல இருக்குன்னு. அதுவும் அதே மாதிரிதான் எனக்கு. அது போக போகலாம் ரொம்ப ஒரு மாதிரி நடுவில் ரொம்ப கிரிஞ்சு பண்ணுவானுங்க, கடுப்பாவும் ஃபில்லரா இருக்கும். ஆனா அந்த கேரக்டர் டீன் வின்செஸ்டரும் சாம் வின்செஸ்டரோட கனெக்ட் ஆனதுனால அவங்க ஏதோ ஒரு ஃபேமிலி மாரி. அந்த சீரிஸ் பார்த்து முடிக்கிற வரைக்கும் அவன் குடும்பம் மாரி அப்படியே அந்த மாதிரி பார்ப்போம் உட்காந்து. ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட சேர்ந்து அழுதாங்கன்னா அழுவ வரும், அவங்க சிரிச்சாங்கன்னா சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சீரிஸ்ல. லாங் சீரீஸை பொறுத்த வரைக்குமே இதுதான் மோஸ்ட்லி. அந்த ரைட்டர்ஸே வந்து அந்த கனெக்ஷனுக்கு சூப்பரா நிறைய சீரீஸ்ல பார்த்திருக்கேன். இந்த ஷார்ட்ல கூட பரவாயில்ல. ஆனா இந்த லாங் சீரீஸோட ஃபேன் பேஸஸ்லாம் எப்படின்னா அவங்க அப்படியே அவங்க அந்த வேர்ல்டுக்குள்ள வாழ்ந்துட்டு ஏதோ நம்மளை விட்டு போன மாதிரியே எல்லாரும் அழுவாங்க. நிறைய சீரீஸ்ல பார்த்திருக்கேன் காமெடி. இந்த வேம்பயர் டைரிஸ் ஒரிஜினல்ஸ் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் நான் பயங்கரமா கலாச்சிட்டு இருப்பேன். அது எனக்கு தெரியும். ஆனா அது நான் பயங்கரமா ஃபர்ஸ்ட்ல இருந்து கலாச்சிட்டு இருப்பேன். அது எதனாலனா இது ஒரு மாதிரி என்னடா கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வெளில இருந்து பார்க்கும்போது. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. இப்ப வேம்பயர் டைரிஸ் சொன்ன ஞாபகம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு லாங் எபிசோட் சீரிஸ் பார்த்தேன்னா வேம்பயர் டைரிஸ் தான். இல்ல நான் வந்து நோ ஹேட் அகைன்ஸ்ட் ஃபேன்ஸ், பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அது வெளில இருந்து பார்க்கும்போது என்னடா இது மாதிரி இருக்கு. அந்த என்னது அந்த இவன் ராபர்ட் பேட்டின்சன் நடிச்சிருப்பான், அது பேர் என்ன ப்ரோ, ட்வைலைட் மாதிரி இருக்கேடா, கிரிஞ்சா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அதனால நான் அவங்கள போட்டு புள்ளி பண்ணிட்டு இருப்பேன் அதை பார்க்காமயே. பட் நானும் அதை பார்த்திருந்தேன். இது வந்து மோஸ்ட் சிமிலர் வேம்பயர் டைரிஸ் வந்து சூப்பர் நேச்சுரலோட. இந்த ஒரிஜினல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே. இதுக்கப்புறம் கிரிம்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு. அதுவும் ரொம்ப ஒரு பெரிய சீரிஸ். சேம் கான்செப்ட், அதே மாதிரி ஒரு கான்செப்ட், பேய் பிடிக்கிற கான்செப்ட் தான். ஓகே ஓகே. நானும் இப்ப அது மாதிரி ஒரு லாங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப கரண்டா. கிரேஸ் அனாட்டமின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே வரும். அது வந்து லாங் சீரிஸ் கிடையாது ப்ரோ, லாங் சீரிஸ். கரெக்ட். அதுதான் நான் சரி ஏதாச்சும் ஒரு பெரிய தெரியுமா? ஆமா நான் போயிட்டு இருக்கு. இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் முடியல. அதுதான் போயிட்டு இருக்கு. இப்பதான் சீசன் 4 மேல. இல்ல நான் இப்ப வந்து ஒரு இது பண்ணிருக்கேன். இப்ப இந்த சீரிஸ் வந்து எதுவும் பார்க்க வேண்டாம், கண்டினியூஷன் நம்ம பார்த்தது வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் சீரிஸை வந்து நம்ம சீரியல் மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு 1 இல்ல 2 எபிசோட் பார்க்கலாம், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சீரிஸ் ஓட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்கா. இது கிரேஸ் அனாட்டமி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியா பார்க்கும்போது 18th சீசன் போயிட்டு இருந்துச்சு. இப்ப எவ்வளவு போகுதுன்னு தெரியல. 19 இப்ப 19ஆ? சூப்பர். அது வந்து மொத்தமா 421 எபிசோட் இருக்கு. இப்பதான் நான் பாக்குறேன் கரெக்டா. 2005ல இருந்து போயிட்டு இருக்கு. ஆனா இதுல அத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபேன்ஸ் வந்து இருப்பானுங்க கூட என்ன இருந்தாலும். ரஃப் பேட்ச் வரும்ல, அதெல்லாம் கூட இருந்துட்டு இந்த கேன்சல் பண்ணாம விடுவான். கேன்சல் பண்ணாம இதை பாத்துக்கிட்டு ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருப்பானுங்க. ஐயோ இன்னொரு விஷயம், லாயல் ஃபேன்ஸ். இதை விட என்னன்னா 20th சீசன் வருதான் அடுத்த வருஷம்.
எப்பா ஒன் பீஸை மனுஷனே விட இல்ல இவனுங்களா. பயங்கரமா போயிட்டு இருக்கு. இல்ல இது மாதிரி பாக்குறப்ப இந்த மாதிரி உண்மையிலே சொல்றேன், இந்த மைண்ட் ஹண்டர் இருக்குல்ல, அந்த சீரிஸ் த்ரில்லர், அந்த இது ஐயோ crime, ப்ரோ, அந்த இல்ல ஃபேன்ஸ் ப்ரோ, எல்லாம் உண்மையிலே இந்த சத்தியமா சொல்றேன் ரொம்ப பாவம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸ்ல ஆ. கிளியோபேட்ரான்னு சொல்லிட்டு ஒரு பி வந்திருக்கு. நான் ஓகேவா, கேள்விப்பட்டேன் அது வந்து கேள்விப்பட்டேன். கேவலமா இருக்கான், எல்லாரும் கழுவி ஊத்துறானுங்க. அதுல வந்து அவ்வளவு பட்ஜெட் போட்டு நீங்க காசை கொட்டினதுக்கு டேவிட் வின்சென்ட்ட ம். கொடுத்து மைண்ட் ஹண்டர் ஏற்றாங்கன்னா கம்மி பட்ஜெட்ல சூப்பரா பண்ணி கொடுத்துருவான் ப்ரோ. அதுதான். இல்ல இல்ல ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல என்ன இருக்கு இதுல? எல்லாமே பிசினஸ் தான். இப்ப டேவிட் ஃபின்ச்சர்னா சாதாரண டைரக்டரா? இவ்வளவு வேர்ல்ட் அதுதான். கிளாஸ் லெவல்ல இவ்வளவு பெரிய டைரக்டர் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், இல்ல மணி ப்ரோ, தான், மணி பேசும். ஒன்னு சீரிஸ் இல்ல மூவியா கூட எடுக்கலாம். 2 hours 30 minutes ஒரு மூவி எடுத்தா கூட அந்த விஷயத்த அது நல்ல ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி போச்சுன்னா அடுத்த அப்படியே சீக்வல் மாதிரி பண்ணிட்டு போலாம். அது ஆமா நெட்ஃபிளிக்ஸ்க்கு லாபம் தானே. ஆமா. இத்தனை பேர் இல்ல இல்ல கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்களே பாருங்களேன், அவுட் ஆஃப் டாபிக் பேசுறோம், ஜஸ்ட் முடிச்சிடலாம். இப்ப பரவாயில்ல. இப்ப இந்த வெட்னஸ்டே சீரிஸ் வருது, நல்ல சீரிஸ் தான், ஆமா இல்லைன்னு தான் சொல்ல ரொம்ப. ஆனா அதை பார்த்துட்டோன்னே இந்த மோஸ்ட்லி இந்த இப்ப இருக்க 2K கிட்ஸ்லாம் வந்து என்னன்னா, சீரீஸ்னா இப்ப இருக்க அந்த 2-3-4 இயர்ஸ்ல பாக்குறது தான் அவங்க சீரிஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த 90s எல்லாம் வாய்ஸ் 90s கட்டாச்சு, மறுபடியும் சொல்லுங்க. அதான் இப்ப இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்ப இருக்க ஒரு 5-6 வருஷத்துல உள்ள சீரிஸ் அவங்க பார்த்தது லிட்டரலி வந்து இந்த கோவிட்ல தான் நிறைய பேர் சீரிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சானுங்க மோஸ்ட்லி. அவங்க ஆமா அதை பார்த்துட்டு இப்ப இருக்க சீரிஸ் தான் வந்து டாப் நாச்சுன்றானுங்க. இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணது சீரிஸ்ல. ஆனா வந்து சீரிஸ்லாம் வந்து அந்த ரெகுலர் டைம்ல நம்மளோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, ரெகுலரா பார்த்துட்டு இருப்பாங்க. ஐ மீன் VPN யூஸ் பண்ணி தான் அப்படிதான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா. அவங்களுக்கு அஃபண்ட் ஆக தான் செய்யும். என்னடா டேய், நாங்களாம் முன்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்கோம், நீங்க இப்ப 2 வருஷத்தை பார்த்துட்டு நீங்க எல்லாம் பெருசுன்றீங்க. அது இந்த மணி ஹெய்ஸ்ட்லாம் வரப்ப அது செம்ம அதான் பீக்ல சொல்லலாம் போயிட்டு சொல்லலாம். மணி ஹெய்ஸ்ட் பாக்குறப்ப பார்த்துட்டு வேர்ல்ட்லயே பெஸ்ட் சீரிஸ்னா மணி ஹெய்ஸ்ட்ன்றானுங்க. ப்ரோ, அஃபண்ட் ஆக தான் செய்யும், லிட்டரலி அஃபண்ட் ஆக தான் செய்யும். உங்களுக்கு இதே மாதிரி நம்ம ஒரு போன வருஷம் இந்த டைம் தான், இது வந்து மே 22 நம்ம ரெக்கார்ட் பண்றோம். நம்ம மே 22 தான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசினேன் 3வது எபிசோடு நினைக்கிறேன். இதே மணி ஹெய்ஸ்ட் நம்ம போட்டு வெளுத்தோம். இதே மணி ஹெய்ஸ்ட் இதே மாசத்துல போன வருஷம் உட்காந்து வெளுத்துட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் வெளுக்கலாம் வாங்க. உண்மையா அது இல்ல, எனக்கே சரி நீ வந்து பேசுற, அதுவும் என்னோட ஜூனியர் பசங்க எல்லாம் வந்துட்டு பாத்து, அண்ணா சீரிஸ் பாருங்கண்ணா அப்படின்னா, நான் பாப்பேன் அப்படின்னா, என்னென்ன சீரிஸ் பாப்பீங்க அப்படின்னா, பிரேக்கிங் பிரேக்கிங் அண்ணா அதெல்லாம் தூக்கம் வரும்ண்ணா, நான் சொல்றேன் பாருங்கண்ணா அப்படின்னு. சரி என்னடான்னு சொல்லுங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாருங்கண்ணா, அதுக்கப்புறமா இது வேம்பயர் டைரீஸ் பாருங்கண்ணா, அதுக்கப்புறமா மணி ஹெய்ஸ்ட் பாருங்க, மணி ஹெய்ஸ்ட் தான் தி பெஸ்ட் டாப்ல இருக்குண்ணா அப்படின்னா. சரிடா ஓகேடா. HBO சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, HBO அப்படின்னா என்னன்னா அப்படின்றானுங்க. சரிடா ஓகேடா, நான் உங்கள்ட்ட எதுவும் பேசல, பாய் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இல்ல இது மேலாப்ல தான் பாப்பானுங்க சீரிஸ். ரொம்ப அந்த மணி ஹெய்ஸ்ட், வெட்னஸ்டே, அப்புறம் இன்னும் 2-3 சீரிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். வேற ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபேமஸ் சீரிஸ். அதான் ஃபேமஸ் சீரிஸ்ல ஃபேமஸ்னா நம்மளோட டேஸ்ட்ல சொல்றீங்களா? அவங்க டேஸ்ட்ல அவங்க நெவர் ஐ ஹேவ் எவர். போடு, கரெக்டான வார்த்தையை சொன்னீங்க பாருங்க. என் மன்மத கக்கறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு அது ஆக்சுவலா எதுக்குடா 3 சீசன் 4 சீசன் இருக்கு எப்போ? எனக்கு என்ன அதுல பெருசாக்குன்னு தெரியல, அவ்வளவு லைக் பண்றானுங்க. ஆனா அதுல நடிச்ச பொண்ணு வந்து தமிழர் பொண்ணுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையா போய் என்னன்னு தெரியல. சோ அதுல 2-3 தமிழ் டைலாக் எல்லாம் வரும். பரவாயில்ல. அதனால போலாம் வாக்கிங் டெத்துக்குள்ள போயிடலாம். ஓகே. இந்த எபிசோட் இப்போ வந்து ஸ்பாயிலர் வார்னிங் போட்டுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஃபுல்லா சீரிஸ் ஃபுல்லா கோ த்ரூ பண்ண போறோம். நாங்க ஒரு இது என்னது நாஸ்டாலஜியா கால் பேக் மாதிரி ஃபுல்லா பண்ண போறோம். பார்க்காதவங்க சீரிஸ் பாருங்க, ஒரு மஸ்ட் வாட்ச் சீரிஸ். சரி ப்ரோ, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நான் அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சீன் அப்படியே உங்க ஞாபகம் இருக்கா? அப்படியே ஆரம்பிங்க. எடுத்தோடனே என்ன பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு என்கவுண்டர் சீன் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்கவுண்டர் சீன் ஷேனும் ரிக்கு தான் அதோட மெயின் கேரக்டர். ரிக் கிரைம்ஸ்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்டேட் ஷெரீஃபா இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு ஷேன்னு ஒருத்தர் இருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு என்கவுண்டர் மிஷின்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவனுக்கு ரிக்குக்கு அடிபட்டுருது. கன் ஷாட் ஒன்ல மயக்கமாயிடுறான். அப்புறம் ஏஞ்சி பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல எழுந்து வரான். அவன் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். எழுந்து வரான். வெளில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு இந்த வாக்கிங் டெத்துக்கான ஒரு இதெல்லாம் சூப்பரா குறியீடு வச்சிருப்பானுங்க பின்னாடி எல்லாம். பேக்ரவுண்ட்ல அவன் நடந்து போறப்போ டு நாட் ஓப்பன் சொல்லிட்டு அந்த டோர் இருக்கும்ல, இந்த டோர் எப்பனா ரிக்கோட கடைசியில அந்த இதெல்லாம் சூப்பரா கொண்டு வந்திருப்பானுங்க. அந்த இதெல்லாம் வரும். கோமால இருந்து ஏஞ்சி வருவான். அதுக்கப்புறமா இது மாதிரி இந்த வேர்ல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதான் வருவான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவன் வந்து முதல்ல பாக்குற மனுஷன் வந்து மோர்கன் அப்புறம் அவனோட பையன் டுவான்னு சொல்லிட்டு அவங்கள பார்ப்பான். அவங்கள பார்த்துதான் இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்குவான், என்னென்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இது மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம், இதெல்லாம் ஜாம்பிஸ் இல்ல வாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாம்பிஸ்ங்கிற வேர்டே யூஸ் பண்ண மாட்டானுங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கேட்ச் ஆன விஷயமே அதுதான். ஜாம்பிஸ் எல்லாம் வாக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு
இது அப்டேட், இந்த பழைய ஜாம்பி மூவிஸ்க்கு இது ஒரு பயங்கரமான அப்டேட் பண்ணியிருப்பானுங்க. இதுக்கப்புறமா வந்து அந்த ஜாம்பிஸ்லாம் வந்து, அதாவது வாக்கர்ஸ்லாம் வந்து தலையில சுட்டாதான் சாவும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லாஜிக் நமக்கு தெரியும். அதை வந்து ரிக்கு வந்து கத்துக்குவான் அவங்கள்ட்ட இருந்து, மோர்கன்ட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறமா போயிடுவான்ல ப்ரோ அவன்கிட்ட இருந்து. ஆமா ஆமா, அவங்கள்ட்ட இருந்து போயிடுவான். ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுக்கு போவான். ஆமா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரிக்கு சொல்ற வார்த்தை, நான் வந்து இது சொல்றேன் கடைசியா இன்னொன்னு சொல்லுவேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்கோட ஃபர்ஸ்ட் டைலாக் என்னன்னா, ஐ எம் லுக்கிங் ஃபார் மை ஃபேமிலி. அதான் ரிக்கோட ஃபர்ஸ்ட் டைலாக். ஆமா, கடைசி அவனை இப்பயே சொல்லிடுறேன், அவனோட கடைசி டைலாக் வந்து, அதாவது சீரீஸ்ல கடைசி டைலாக் என்ன தெரியுமா? ஐ ஹவ் ஃபவுண்ட் தம் அப்படிமா. ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் மை ஃபேமிலிமா, கடைசியா ஐ ஃபவுண்ட் தம்னு சொல்லிட்டு சுட்டுட்டு அந்த பிரிட்ஜ் வெடிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பயங்கரமா புல் அரிக்குது அந்த சீன்லாம் நினைக்கும் போது எனக்கு. இதுக்கப்புறமா என்ன பண்றான், அவன் சொல்லுவான் இவன்ட்ட மோர்கன்ட்ட, ஐம் த மேன் லுக்கிங் ஃபார் மை ஃபேமிலி. யாரும் நடுவில் வந்தாங்கன்னா போட்டு போயிட்டே இருப்பேன், அவங்களுக்கு தான் டேஞ்சருங்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு பயங்கரமா போவான் இருக்கு. அப்ப பாக்குறப்பதான் கிளென்னு, அப்புறம் டீ டாக், வேற யார் போ, மெரில், அவங்களெல்லாம் வந்து, மெரில் தானே? ஆமா ஆமா ஆமா, மெரில வந்து சந்திச்சு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து அந்த இதுல இருந்து தப்பிக்க வைப்பான். இது ரொம்ப ஒரு மாதிரி நம்ம போனோம்னா டீட்டெயிலா போனோம்னா கசகசன்னு போவோம். நான் அப்படியே ஷார்ட்டாவே சொல்றேன். இது மாதிரி ஒரு இப்ப இவர் சொன்ன கேரக்டர்ல முக்கியமான ரொம்ப நோட் கேக்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க, கிளென்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆமா. அதுக்கப்புறமா என்னாவும் இவன் வந்து ரிக் வந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்தி அவங்கள கூட்டு போவான். எங்க இதுல வந்து மெரில் வந்து மேல மாட்டிக்குவான். மெரில் தானே மாட்டிக்கிறது மேல. ஆமா, மெரில் வந்து மேல மாட்டிக்குவான், செத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இவங்க. அங்க போய் அப்புறமா கேம்புக்கு போவாங்க. கேம்ப்ல தான் ரிக்கு போயிட்டு பாப்பான். இந்த சீன் ப்ரோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த சீனை ஒரு 100 தடவை பார்த்திருப்பேன் ப்ரோ, நான் யூடியூப்லயே போட்டு. நான் இது ஒன்றுன்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து அந்த டைம்ல கொஞ்சம் நான் பேஜ் இதானதுல கொஞ்சம் எமோஷனலா இருந்தேன். எனக்கு இந்த சீன் பார்த்தோன்னா லிட்டரலி நான் அழுதுட்டேன். எனக்கு நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன பண்ணேன்னு உண்மையிலே புரியல, ரொம்ப வெக்ஸ்ல இருந்தேன். இந்த சீன் வந்து இவன் எப்படியாவது ஃபேமிலியை கண்டுபிடிச்சுனா, ஸ்பாயிலர் எதுவுமே தெரியாது, எப்படியாவது ரிக் வந்து அவன் ஃபேமிலியை கண்டுபிடிச்சுன்னு அவன் இறங்கி அவன் ஃபேமிலியை பார்ப்பான். நீங்க சொன்ன மாதிரி தான் 100 தான் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளவு தூரம் பார்த்துருப்பேன்னு தெரியல. இல்ல ப்ரோ, அவன் அது டைலாக் எனக்கு பயங்கரமா ஞாபகம் இருக்கு. எப்படி நீங்க ஏவு வந்து இவன்ட்ட கேட்பான், கிளென்ட்ட, அவன் வந்து ஹெலிகாப்டர் பாய் எங்களை காப்பாத்தனா அப்படிமா. ரிக் அங்கிருந்து பொறுமையா ஸ்லோ மோஷன்ல இறங்கி வந்து திரும்புவான். அங்கிருந்து பார்த்தா லோரியை பார்ப்பான். லோரி பார்த்துட்டு கார்ல வந்து டேட்னு கத்திட்டு வருவான் பாருங்க, அப்படியே ஒட்டமலாட்டை இப்ப கூட சில்க் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த சீனு. அங்கதான் பீக், அங்கதான் ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிமிஷம் வந்து வாக்கிங் டெத் பாக்கணும்டா அப்படிங்கிற ஒரு எனக்கு மைண்ட் செட் வந்துருச்சு. கண்டிப்பா பாக்கணும் வாக்கிங் டெத் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, இது நான் இப்ப சொல்றேன்னா ரிக்கோட கதையை சொல்றேன்னா, ரிக் எப்படி வந்தான், பார்க்க வந்தான், இது மாதிரி காப்பாத்தி இங்க வந்துட்டானு. இந்த சைடு எப்படி இருக்குன்னா, இவங்க கேம்ப்ல, இந்த கேம்ப் சொன்ன வந்த கேம்ப்ல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கிளென்னு, மெரில் வந்து அங்க மேல மாட்டிக்கிட்டா செத்துட்டான்னு சொல்லிடுவாங்க. டீ டாக், அதுக்கப்புறமா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கேரக்டர் டேரல். அவன் தான் வந்து இதை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப வந்து எப்படி இவருக்கு வந்து ரிக்கோ, எனக்கு வந்து டேரில், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். டேரல் யாருன்னா, அந்த மேல மாட்டிக்கிட்டு செத்துட்டான்னு சொன்னாங்கல்ல மெரில், அவனோட தம்பி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஏமி, ஆண்ட்ரியாவும் ஒரு மெயின் கேரக்டர். போகலாம் வெறுப்பாவும் பார்த்து. அது மொராலஸ், அப்புறம் கேரல், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேரலும் ஒரு மெயினான கேரக்டர். மெயின் கேரக்டர் கேரல் வந்து ரொம்ப மெயின். மெயின். அதுக்கப்புறமா வந்து அந்த சோஃபியா குழந்தை. இதுக்கப்புறம் 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. டேலும் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர், ஏன்னா அவனை வச்சு நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கேம்ப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, லோரி வந்து ஷேன் விட்டம் பாருங்க ப்ரோ. ஷேன் வந்து ஃபர்ஸ்ட் ரிக்கோட பார்ட்னரா இருந்தால, ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்ட்னரா இருந்தால, அவன் வந்து இங்க இருப்பான். லோரி என்ன நினைப்பா, ரிக்கு செத்துட்டான்னு நினைச்சு இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, ஷேனும் லோரியும். ரிக்க பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்கும், இது மாதிரி வேணாம் இதுமே அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வந்து ரிக்கு ரீயூனைட் ஆயிட்டா அப்படியே கொஞ்சம் ஃபேமிலி போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கப்புறமா வந்து அந்த கேம்ப்ல வந்து ஒரு நாள் நைட்டு வந்து எல்லாம் இவன் வருவான், அந்த டேரல் வருவான். வந்துட்டு என்ன சொல்லுவானா, எங்க என் அண்ணன் அப்படின்னு கேட்பான். அப்பதான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவான், ரிக்கு கிட்ட சொல்லுவாங்க, இவன் தான் வந்து அவனோட தம்பி அப்படின்னோடனே
நீ எல்லாம் எங்க அண்ணன் நாங்க விட்டு வந்தே அப்படின்னு உங்க அண்ணன் தான் வம்பு பண்ணா, அதனால தான் நாங்க விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப he டேரல் tried to kill me, that's why I left him ன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பேசுவான் பெருசா. சொல்லுவான். அப்போ வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, இவன் ரிக் வந்து நான் போலீஸ் ஆஃபீஸர்ல அந்த ஒரு குணத்துல வந்து நான் போய் திரும்ப அவனை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் ரிக்கும் இவனும் போற மாதிரி டேரல் போற மாதிரி இருக்கும். ஷேன் வரமாட்டான். ஷேன் வந்து போக வேண்டாம், ஏன்னா நீ உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஷேன் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பான், நம்ம இங்க இருக்கதே போதும், யாரும் போகணும்னு நினைப்பான். அப்ப ஆக்சுவலி ப்ரோ இப்போ வந்து இப்பல இருந்து அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி காட்டுவாங்க ஷேனையும் ரிக்கியும். ஆனா இதுக்கப்புறம் அப்படியே ஒரு டிசிஷன்லயும் அப்படியே முட்டிக்கிட்டோம், ரெண்டு பேருக்கும் முட்டிக்கும், சின்ன சின்ன விஷயத்துல அப்படியே முட்டிக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷேனுக்கு என்ன கோவம்னா, இவன் வந்து செத்து தானே இருந்தான், நான் லோரியோட சந்தோஷமா தானே இருந்தேன், இவன் உள்ள வந்து கெடுத்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம். இதுல ஒன்னே நீங்க சொல்லிடுறேன், இதுல வந்து என்னதான் வந்து இங்க ஹியூமனோட நேச்சர்ல சூப்பரா சொல்லியிருப்பான். என்னதான் வந்து ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே, ஷேனும் இருக்கும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலுமே, அவன் வந்து இவனோட ஒய்ஃப் வந்து இவனுக்கு ஒரு லவ் வந்திருக்கு, அவன் செத்துருக்கப்பா, என்னதான் வந்து இருந்தாலுமே இவன் எப்படி திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த கோவம் இருக்கும். இந்த ஹியூமனோட நேச்சர் சூப்பரா காட்டியிருப்பான். இல்ல ஒரு ஹியூமன்னா இப்படிதான், என்னதான் வந்து அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே வந்து இவன் எப்படி திரும்ப வருவான்ற அந்த ஒரு கோவம் இவனுக்கு இருக்கும். ஏன்னா இவனுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, எப்படா இவனை விட முடியும்னு சொல்லிட்டு இதுல இருப்பான். சூப்பரா காட்டியிருப்பான். அதான் இப்ப வந்து அந்த அவனோட அண்ணனை போறப்ப வந்து கிளென்னையும் கூப்பிடுவான். இல்ல சிரிப்பி வந்து கிளென் வந்துட்டு டே நம்ம இப்ப இருந்தா உயிர் தப்பிச்சு வந்தோன்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். அப்ப வந்து நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு சீனும் வச்சிருப்பாங்க. இவன் ஷேன் போயிட்டு லோரிட்ட பேசுவான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஷேன் ஒரு மாதிரி ஏக்கமா பாப்பான் பாருங்க லோரி போகும்போது, அப்பயே கன்வே பண்ணிடுவாங்க ஃபுல் ஃபீலிங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதை ஷேனா நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பனிஷர்ல நடிச்சு கலக்குன ஜான் பெர்னத்தால் வந்து ஒரு பீக் ஆக்டிங் இந்த இதுல. இது ஆண்ட்ரியூ லிங்கன், அதாவது ரிக்கா நடிச்ச ஆண்ட்ரியூ லிங்கனுக்கு அப்புறம் இவன் வந்து ஒரு பயங்கரமான அதுக்கப்புறம் டேரல்னு சொல்லலாம். நம்ம டேரலுக்கு அப்புறம் ஷேன் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நைட் வந்து வாக்கர்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வரும் இவங்களோட கேம்ப். அதுக்கப்புறமா இவங்க போயிட்டு சிடிசி சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கியூர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை தேடி போவாங்க அந்த இடத்துக்கு. அந்த அந்த ஒரு இது வரும்ல, அந்த அட்டாக் அப்போ என்ன ஆகும்னா, ஏமியும் கேரளோட ஹஸ்பண்ட் எட், அதாவது அபியூசிவ் ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருப்பான், அவளை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் வந்து அவன் செத்துருவான் அந்த இதுல, அந்த ஃபைட்ல. இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்லிக்கிறேன், இப்ப வந்து இந்த கேரல்ன்ற கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல எப்படின்னா ரொம்ப இன்னசென்ட், எதுவுமே தெரியாது, பயந்துகிட்டே இருப்பான். இப்ப கேட்கறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேரல் வந்து ஸ்டார்டிங்ல செம்ம இன்னசென்ட், அவளுக்கு எதுவுமே தெரியாது, பயப்படுவா, யாராவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு இருப்பா. அவளோட கடைசியில பாத்தீங்கன்னா டோட்டலா அப்படியே என்ன சொல்றது, எனக்கே சொல்றப்ப செம்ம கூஸ்பம்ஸா இருக்கும். டோட்டலா அப்படியே மாறும். இப்போ ஒருத்தன் அடிப்பட்டவன் எப்படி மேல 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 வந்து கடைசியில எப்படி நிக்கிறான்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து செம்ம டெஃபினிஷனா ஒரு உமனை சூப்பரா சொல்லியிருப்பான். கேரல் வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர். இதுல கேரல் மட்டும் இல்ல ப்ரோ, இருக்கு வாக்கிங் டெட் எல்லாருமே இல்ல. இப்ப நம்ம பேசல கேரல்ல சொல்றேன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி கேரளோட கேரக்டர் ஆர்க் எப்படி போகும் தெரியுமா, கீழே ரொம்ப டவுன்ல இருக்கும், அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா சீசன்ஸா இன்க்ரீஸ் ஆகும். நடுவுல ஒரு பெரிய ஸ்பைக் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் தான் அவளோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு பீக்ல இருக்கும். எப்படி ஒரு அந்த சைட் பை சைடு வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆமா, கரெக்ட். இப்ப இருக்கும் அவரோட ஆக்டிங்லயும் சரி, அந்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் மெச்சூரிட்டி சரி, இயர்ஸ் போக 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 அவங்களோட ஆக்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது, இவனுக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் ரைட்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பயங்கரமா கொண்டு வந்திருப்பாங்க வாக்கிங் டெத்ல ஒரு கேரக்டருக்கும் சரி. அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், பேச்சு, அவனோட எல்லாமே அதான் சொல்றேன். அந்த லோல இருந்து எப்படி ஹைக்கு மாறுது, எப்படி வந்து ஒரு 0 to ஹீரோன்ற ஆற மாதிரி சூப்பரா காட்டியிருப்பான். கேக்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீசன்ல கேரல் வந்து ரிக்கிட்ட பேசுற விதமும் 9th சீசன்ல கேரல் வந்து ரிக்கிட்ட பேசுற விதத்தை பார்த்தாலே போதும், பேசுற டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அந்த இது வேர்ட்ஸ் யூஸ் பண்றது கூட அவ்வளவு சூப்பரா எழுதியிருப்பாங்க. இது என்னதான் வாக்கிங் டெத்ல நடுவுல ஒரு டவுன்ஃபாலா நிறைய இது வந்தாலும், இவங்க அந்த ரைட்டிங் கேரக்டர் ஆர்க்ல விடல, அவனுங்க எங்கேயுமே எந்த இடத்துலயுமே விடல. ஸ்கிரீன் பிளேல வேணா நிறைய இடத்துல விட்டுருக்கானுங்களே தவிர கேரக்டர் ஆர்க்க விடவே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதுல வந்து வந்துகிட்டே இருப்பாங்க கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1, 2 நிக்காம போயிட்டே இருக்கும். ஆனா இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்ப நீங்க உங்களுக்கு 2, 3 கேரக்டர் ரொம்ப லைக் பண்றீங்கன்னா, அடுத்த சீசன்ல 4, 5 ஒரு கேரக்டர் வரும். நீங்க யோசிப்பீங்க 2, 3 நம்ம பாக்குறதா 4, 5 பாக்குறதான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி இதுல ஸ்பெஷாலிட்டி அதுதான். எவனும் நம்ம லைக் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம அந்த ஒருத்தனை ஸ்ட்ராங்கா இப்ப மெயின் கேரக்டர்ஸ் நம்ம ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து எல்லாமே மெயின் கேரக்டர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இதுல கேரக்டர் வந்து அப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க. சரி, இப்ப அந்த இதுல சொல்லுங்க, அந்த ரிசர்ச் சென்டர் சிடிசி போறாங்கல்ல, அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அந்த ஒரு இதுல கியூர் இருக்குன்னு சொல்லி போறாங்க. அங்க மொராலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மொராலிஸா ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ்
தெரியல. ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பான், லீட் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பான். அந்த லீட் சயின்டிஸ்ட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிக் அண்ட் கேங் வந்து உள்ள போவாங்க. அந்த டீம் வந்து உள்ள போவாங்க. போய் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தா, ப்ரோ இது முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நான் வந்து இந்த வாக்கிங் டெட் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து வெறும் 6 எபிசோட 7 எபிசோடு தான். ஆமா கரெக்ட். நான் என்ன பார்த்தேன், சரி ஒரு 8 சீசன் இருந்துச்சு, 9 சீசன் வந்துருந்துச்சு அப்போ கரெக்டா. 9 சீசன் வந்துருச்சு, 6 எபிசோடு தானே ஜாலியா உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சீசன் எடுத்து பார்க்கறேன் 20 எபிசோடு என்னமோ இருக்கு. அதுதான் என் திக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கேரக்டர் பிடிச்சதுனால உட்காந்துட்டேன் அப்படியே. அவ்வளவுதான், அதுக்குள்ளதான் இருப்போம் நம்ம. கரெக்ட், அதேதான். அது அப்புறம் அந்த இது சிடிசில போய் கேக்குறாங்க. ரிக்கு போய் கேட்பான். ரிக்கு காதுல வந்து என்னமோ சொல்லுவான். அந்த லீட் சயின்டிஸ்ட் ஒன்று சொல்லுவான், இந்த ட்விஸ்ட் வந்து டேட்டா தான் ரிவீல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா இந்த ஜாம்பி இதுக்கு கியூரே கிடையாது, எங்க போனாலுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கியூர் கிடையாதுமா. அதை மட்டும் பண்ணது இல்லாம இடத்த வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி ரிக் பண்ணிடுவான். அந்த பாம் இது பண்ணி விட்டுருவான். அது என்னன்னா இவன் வந்து சாவரப்போ சூசைட் பண்ணி இவனோட சேர்ந்து எல்லாமே செத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசைட் படிக்குவான். அதுக்கப்புறம் ரிக் என்ன பண்ணுவான், எல்லாரையும் காப்பாத்தி எப்படியோ கூட்டு வந்து வெளில வந்துருவான். இப்போ வந்து அவர் இது காட்டுவாங்க, ரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அன்னோன் இன்ஃபர்மேஷன் இருக்கு, யாருக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு அப்படிங்கறத காட்டுவானுங்க. அப்படியே ஒரு டைம் ஜம்ப் பண்ணா டோட்டலா அப்படியே ஒரு கேரக்டரும் மாறி இருப்பாங்க. ரிக்கு வந்து எப்படி ஒரு மாதிரி இருந்தானோ அவன் வந்து டோட்டலா ஒரு மாதிரி ஆளே சேஞ்ச் ஆயிருப்பான். ஒரு இந்த டீமோட ஒரு அன்அனௌன்ஸ்டு கேப்டனா இருப்பான் இந்த சமயத்துல. அவன் தான் லீடர். இப்போதைக்கு அன்அனௌன்ஸ்டா இருப்பான். போக போகதான் ஒரிஜினலா மாறுவான். இதுக்கு அப்புறமா செகண்ட் சீசன் எப்படி ப்ரோ ஆரம்பிக்கிறது? செகண்ட் சீசன் எப்படி ஆரம்பிக்கும்? இப்ப அதை விட்டு கரெக்டா அது முடியறப்பதான் முடியுது சீசன். அப்புறமா அடுத்ததுல போறாங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் எங்க போலான்னு சொல்லிட்டு ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப கேரளோட ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப எல்லாருக்கும் பசி தாகம் இருக்கும். அப்ப வந்து ஃபுல்லா ஒரு இடத்துல பார்த்தா ஒரு ஹைவேல வந்து ஃபுல்லா காரு பைக்ல நிக்கும். சரி நம்ம வந்து இங்க ஏதாச்சும் சாப்பாடு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு தண்ணி எல்லாம் எடுப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி வாக்கர்ஸ் வருவாங்க, ஜாம்பிஸ் எல்லாம் வருவாங்க. ஹோர்டுங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். ஹோர்டுனா ஒரு குரூப் ஆஃப் வாக்கர்ஸ். ஆமா, ஹர்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வருவாங்க. பின்னாடியே வந்துட்டு இருக்கப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து சரி நம்ம டக்குன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒழிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, கேரளோட பொண்ணு வந்து தனியா வந்து ஒரு அவளோட பொண்ணு வந்து ஒரு 6 கிலோமீட்டர். அப்ப என்ன ஆகும்னா டக்குன்னு ஒரு வாக்கர்ஸ் பாத்துரும். அவ வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல காடு இருக்கும் சுத்தி, அது காட்டுக்குள்ள ஓடிடுவா. அப்பதான் வந்து ஏன்னா எல்லா வாக்கர்ஸ் போயிட்டு அந்த ஒரு வாக்கர் கடைசியில ஒரே ஒரு வாக்கர் வந்து டக்குன்னு இதை பாத்துரும். அப்ப அந்த வாக்கர்ஸ் கொன்னுருவாங்க. கொன்னுட்டு கடைசியில பார்த்தா காட்டுக்குள்ள போயிடும். அப்புறமா கேரள் வந்து அந்த டைம்ல வந்து செம்ம அழுவ, எனக்கு பொண்ணு வேணும்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு ரிக்கு, டேரில், அதுக்கப்புறமா கிளென், இவங்க சில பேர் ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டு போவாங்க. போயிட்டு ஃபுல்லா நீங்க நைட்டு ஃபுல்லா தேடுவாங்க, கிடைக்காது. திரும்ப அதே மாதிரி ரெண்டு நாள் பண்ணுவாங்க அது மாதிரி சர்ச். ரிக்கும் டேரலும் நிறைய சேர்ந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து மறுபடியும் கேரளோட ஒரு கேரக்டர் ஆர்க்ல ஒரு டிஃபரன்ஸ் வரும். டோட்டலா புரோக்கான கேரக்டர் மாதிரி கேரளோட கேரக்டர் ஆர்க் இருக்கும். ரிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் சொல்லுவாங்க, ரிக்குக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி ஃபிட்டின் ஆகுறதுன்னு இல்லாம ஒரு கேப்டன் பண்ணணும் அந்த இடத்த. இந்த சைடு ஷேன் பாத்தீங்கன்னா ஒரு பொறாமையில இருப்பான், இவன் ஏன் வந்தான், இவனை ஏன் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னு இருப்பான். டேரலும் ஒரு மாதிரி அவன் அண்ணனை தேட முடியாத ஒரு கஷ்டத்துல அப்படியே சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும் எல்லாருமே. இன்னொன்னு சொல்லணும்னா, ரிக்கு வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், நம்ம ஃபேமிலி மட்டும் இல்ல எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இருப்பான். ஷேன் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் மாதிரி. அவனுக்கு வந்து அங்க முக்கியமே பார்த்தா ரொம்ப முக்கியமானது வந்து ரிக்கை விட ரிக்கோட ஒய்ஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ப்பான். லோரி ஏதாவது ரொம்ப செக்யூர்டா வச்சுப்பான். லோரிக்கு ஏதாவது பிரச்சனை ஓடுற மாதிரி அவன் அந்த அளவுக்கு இருப்பான். மத்தவங்களை பெருசா கண்டுக்க மாட்டான். அதே மாதிரி மத்த கேரக்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனா ரிக்கு மட்டும்தான் ஃபார்மேஷனை சூப்பரா கொண்டு வருவான். எல்லாரும் நம்ம ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி அவன் தான் கொண்டு வருவான். அதை பெருசா காட்ட மாட்டாங்க, நார்மலா தான் காட்டுவாங்க. அப்படியே சர்ச் பண்ணிட்டு இந்த விஷயம் எப்ப புரியும்னா, ரிக்கு போக 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 அவன் எடுக்கிற டெசிஷன்ஸ்லயும் தெரியும். இவன் எல்லாமே அவங்களுக்காக எல்லாருக்காக எடுப்பான். அந்த டெசிஷன்ஸ்லாம் தெரியும். ஆமா, இதுல வந்து இன்னொரு கேரக்டர் இப்பதான் வந்து டேரலோட கேரக்டர் வந்து ஒரு லைட் ஸ்பார்க் வரும். எப்படின்னா அப்பதான் வந்து அந்த பொண்ணு காணாம போனோம் தான், கேரளோட பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறமா தான் வந்து இவனுக்கு வந்து அந்த நம்ம வந்து டேரல் கேரக்டர் எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து யாரா கொஞ்சம் மாடுத்தனமா இருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்புறமா தான் வந்து இவனுக்குள்ள ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சூப்பரா அப்பதான் ஒரு ஓபன் பண்ணுவாங்க. இவளுக்கு கேரளுக்கு போயிட்டு ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு வருவான், நீ பாத்துக்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவான். சொல்லாம சொல்லிட்டு தேடுறதுக்காக போவான். இந்த சர்ச்ல கூட பாத்தீங்கன்னா ரிக்கை விட டேரல் தான் வந்து இன்னும் நம்ம தேடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பொட்டன்ஷியலா தேடிட்டு இருப்பான். அப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஒருவேளை டேரலும் கேரலும் வந்து சம்திங் ஏதோ லவ் வரும்னு நினைச்சிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது வேற மாதிரி சரின்ட்டு அப்படி போயிட்டு இருக்கும். அப்புறமா வந்துட்டு 2 நாள் ஆகும், சரி தேடலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. திரும்ப வந்து அப்பதான் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அதுக்கப்புறமா
நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான சீனு, ஒரு மானை பாப்பானுங்க. ரிக்கும் ஆஹ் மான் பாப்பாங்க. கேரல் கார்ல் கார்ல் வந்து கால் கார்ல் வந்து ரிக் சொல்லுவான். ரிக்கோட பையன். ரிக்கோட சொல்லுவான். ஒரு மைன்யூட் மினிட்ல டக்குன்னு இவனுக்கு ரிக்கோட பையனை வந்து வயித்துல சுட்டுருவாங்க யாரோ ஒருத்தர். அது யாருன்னா ஓட்டிஸ்னு ஒருத்தன் வந்து மானை சுடுறதுக்கு பதிலா இவனை சுட்டுருவான். அப்பன்னு பார்த்தா ரிக்கு செம்ம டென்ஷன் ஆகி ஷேனும் செம்ம டென்ஷன் ஆகி இருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருக்கு, அங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டு போவாங்க. கூட்டு போய் பார்த்தா அங்க ஹேர்ஷல் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டர். ஆமா, பயங்கரமான ஒரு கேரக்டர் ரிக்கு. இது எப்படி தெரியுமா சொல்லலாம், நீங்க கேக்குறவங்க யாரும் ஆர்டிஆர் கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா ஆர்த்தர் மோர்கனோட கேரக்டருக்கு வந்து ஹொசாயா எப்படி இருப்பானோ இன்னும் மென்டார் பண்ணுவான் கூட இருந்து, அவனை ஒரு பர்சனா சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய ஒரு விஷயம் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஹேர்ஷல் ரிக்கு ஒரு நிறைய விஷயத்துல சேஞ்ச் பண்ணுவான். இந்த போக 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 சீசன் எல்லாம் சொல்றேன், நிறைய விஷயம் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவே சேஞ்ச் பண்ணி விவசாயம் பண்றான்னு சொல்லி அந்த மாதிரி அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிடுவான் மனுஷனை. இவன் போய் பார்த்தா ஹேர்ஷல் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர். இது மாதிரி நான் வந்து இப்போதைக்கு பேட்ச் அப் பண்ணிட்டேன். இது சொல்லிடுறேன். ஃபார்ம்ல வந்து யார் யார் இருப்பாங்கன்னா இன்னொரு முக்கியமான கேரக்டர் மேகி. அங்கதான் என்னோட டார்லிங் அங்கதான் வருவாங்க. பேர் என்ன ப்ரோ? லாரியா அவங்களோட ஒரிஜினல் பேரு? லாரா கோஹன். லாரா கோஹன் டார்லிங். சரி, ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர் எனக்கு. அது கிளென்னால தான், அந்த கிளென்னால ரொம்ப இதாச்சு. இவங்க நான் இந்த வாக்கிங் டெத் பார்த்து தான் சூப்பர் நேச்சுரல் பார்த்தேன். இதுல வந்து மேகியா வந்து அதுல ஒரு 2-3 எபிசோடு வருவா. நானும் வந்தோம் எனக்கு ஷாக்கு, பரவாயில்லையே சூப்பர்ரா மேகிலாம் வராடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி எனக்கு இது பிரிசன் பிரேக்ல பார்த்ததுக்கு அப்புறமா அதுல சாரா வருவல்ல ஹீரோட, இதுல வரல அப்படின்ட்டு எனக்கு நான் இன்னும் விறுவிறுப்பா பார்த்தேன். அதுதான் பிரிசன் பிரேக்ல ஃபர்ஸ்ட் லவ் இன்ட்ரஸ்ட் சாரா தான். செம்ம கேரக்டர் ஆகணும், செம்மையா இருக்கும். அதுலயே சூப்பரா பண்ணிருப்பா. ஆமா சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இது மாதிரி சுட்டதுக்கு அப்புறம் எனக்கு சப்ளைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அது இப்ப இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்துட்டு அவங்க பையனை தூக்கிட்டு வருவாங்க. கடைசியில வந்து இது சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பையன் புடவை கஷ்டம் தான், பட் நாங்க ட்ரை பண்றோன்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, இப்ப ஷேனோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நம்ம இங்கே இருந்துடலாம், அந்த ஃபார்ம் ரொம்ப ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ரிக் எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா அந்த ஃபார்ம்ல இருந்த அவர் வந்து அதான் அவர் பேர் அந்த கேரக்டர் பேரு அர்ஷல் கேரக்டர் வந்து அவர் வந்து நம்ம எப்படியாவது இவங்களை இது பண்ணி அனுப்பிச்சு விட்டுருணும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து யாராவது யோசிப்பாங்க. ஹேஷலுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பாப்பான், பார்த்தப்ப ரிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிசிப்ளினான ஆளா இருக்கான். ஆனா ஷேன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி முரட்டு பயலா இருக்கான். அவனை பார்த்தாலே பிடிக்காது, எரிஞ்சு விழுவான். அவன் கிட்ட வந்தாலே ஹேஷல் நவுந்துருவான். அதெல்லாம் நல்லா டீடைல் பண்ணிருப்பானுங்க. கரெக்ட். அவன் பேசுறது கூட ஷேன்ட்ட பேசவே மாட்டான், ரிக்கிட்ட தான் பேசுவான். வந்து இது மாதிரி பண்றான், அதே மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பேலன்ஸ் இருந்த, ஏன்னா இவங்களாம் காட்டுக்குள்ள தேடிட்டு போனதையும் அடிபட்டு வந்தவங்க, பேலன்ஸ்ல இருந்த அந்த இவங்கெல்லாம் வந்துட்டு கேரளு ரிக்கோட ஒய்ஃப் எல்லாருமே அப்ப பின்னாடி வருவாங்க. எப்படின்னா மேகி தான் போயிட்டு இதுல சொல்லுவோம், மேகினா அர்ஷலோட பொண்ணு வந்து இது மாதிரி ஹார்ஸ்ல போயிட்டு இது மாதிரி இவங்க அடிபட்டுருக்காங்க எல்லாரும் கேட்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாருமே வந்து வந்துருவாங்க. அப்ப வந்து அன்னைக்கு நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு அப்ப வந்து ரிக்கி யோசிப்பாங்க நாங்க இருக்கலாமா அப்படின்றப்ப, இல்ல உங்க பையன் முடிச்சது சரி, இதுக்கப்புறம் நீங்க கிளம்பிடணும், இங்க யாரும் இருக்கக்கூடாது, என்னோட ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. அப்புறமா வந்து எப்படியாவது பேசி அப்படியே மேனேஜ் பண்ணி இருந்துருவாங்க. அது அதுக்குள்ள நிறைய நடக்கும்னா இப்ப வந்து எப்படின்னா டே டு டே லைஃப் மாதிரி ஒரு, ஏன்னா அவன் பையன் வந்து ரெக்கவர் வரதுக்கு ஒரு 3-4 days ஆகும்னு நினைக்கிறேன். அதனால அது வரைக்கும் வந்து அங்கேயே சாப்பிடுவாங்க, அங்கேயே வந்து கொஞ்சம் சில பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஷூட் பிராக்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமானதை விட்டுட்டீங்க, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ட்விஸ்ட். லோரி வந்து பிரெக்னன்ட்டா இருப்பா, அத கண்டுபிடிப்பா அப்பதான். கரெக்ட். ஆமா, முக்கியமானது. ஆமா லோரி வந்து பிரெக்னன்ட்டா இருப்பா. நீங்க சொல்லுங்க. லோரி வந்து பிரெக்னன்ட்டா இருப்பா, அதை கண்டுபிடிச்சிட்டு எப்படி ரிக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. ஏன்னா அது வந்து குழந்தை வந்து ஷேனோடது. அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவா. ஒரு தடவை பார்க்கும் போதும் அதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ரிக்கு பார்த்துட்டு இருப்பா. ரிக்கு ஆசையா வந்து கிஸ் பண்ணுவானா, அப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபேஷியல் ரியாக்ஷன் எல்லாம் மாறும் டோட்டலா. அவ ஷேனை பாப்பா, ரிக்க பாப்பா, அதோட ஒரு மாதிரி பயங்கரமா ஷார்ட் எல்லாம் வேற லெவல்ல வச்சிருப்பாங்க. ஷார்ட் பத்தி பேசும்போது முக்கியமான ஒரு ஷார்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த வாக்கிங் டெட்டோட ஒரு மெயின் லோகோவே ரிக்கு வந்து ஹார்ஸ்ல நடந்து போற மாதிரி, அந்த ரெட் சிட்டியை நோக்கி ஹார்ஸ்ல போற மாதிரி அந்த ஷாட் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அந்த இதுல சீரீஸ் வேற லெவல் ஷாட்னா அதுதான் அது. அப்புறம் வந்து ரிக்கு ஃபர்ஸ்ட் நடந்து பொறுமையா அந்த ஹாஸ்பிட்டல் கவுனோட நடந்து போறப்போ டோன்ட் ஓபன் டெட் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ அது ஒரு ஷாட் இருக்கும், சூப்பரா வச்சிருப்பாங்க அந்த ஷாட்லாம்.
கரெக்ட். அதுக்கப்புறமா இப்ப என்ன ஆகும்னா, கிளென்னும் மேகியும் சேர்ந்து ஒரு இதுக்கு போவாங்க, சப்ளைஸ் எடுக்க போவாங்க. அங்க வந்து ஒரு ஆமா. பயங்கரமான ஒரு சீன் நடக்கும். அங்க அங்கதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நெருப்பு பூக்கும். அப்பதான் அவங்களுக்கு. அப்பதான் உங்களுக்குள்ள வந்து ஸ்பார்க் வரும். அதுல வந்து ஒரு இது பார்ப்பாங்க, காண்டம் பாக்கெட் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஆமா. பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு காமெடி வரும். கிளென் வந்து கேட்பான், வி ஸ்டில் ஹேவ் 12 காண்டம்ஸ் லெஃப்ட் அப்படிமா. இவ சொல்லுவா, ஆமா. யூ see the 12 condoms, I see the 12 seconds அப்படி 12 seconds of my life that I can get back அப்படின்னு சொல்லுவான். அவன் மூஞ்சி மாறி போயிடும், ஆமா. கிளென் மூஞ்சி. மாறும். ஆமா, ஆமா. சிரிப்பா இருக்கும் அது. அதுக்கப்புறமா அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளென்னு பார்ப்பான். அப்ப வந்து பார்த்தோன்னா பான் பக்கத்துல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. இவன் என்ன ம். பண்ணுவான், பான் மேல ஏறி போய் பார்த்தா அந்த பான் ஃபுல்லா, பான்னா அந்த இது ஆட்டு தொழுவம் இருக்குல்ல, அந்த தொழுவம் ஃபுல்லா ஜாம்பிஸ் இருக்கும் உள்ளார. வாக்கர்ஸ் பார்த்துட்டு அலண்டு போய் தப்பிச்சு வந்து இவன்ட்ட சொல்லிடுவான், ரிக்கிட்ட சொல்லிடுவான். ம். ரிக்கிட்ட சொல்லிடுவான். விக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன வரும், இதுக்கப்புறம் என்ன ப்ரோ வரும்? நான் சொல்லிடுறேன். அதான் இப்ப வந்து பிரெக்னென்ட் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து மெயினா இன்னொரு காரணம், அவங்க ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு வந்து இன்னொரு மெயின் ரீசன் வந்து அந்த கேரளோட பொண்ணு காணோம்னு சொன்னல, அவங்க ஸ்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, டெய்லி அதே மாதிரி போய் தேடிட்டே இருப்பாங்க. டெய்லி வந்துட்டு டேரல் இப்ப கூட தேடிட்டு தான் இருப்பான் போயிட்டு. அதுல மெயின் வந்து டேரல் தான் வந்து ரொம்ப யார் வராங்களோ இல்லையோ தனியாலாம் போய் தேடுவான். தனியாலாம் போய் தேடிட்டு ஒரு சீன் ஆகும், தனியா போய் தேடுவான். தேடிட்டு பார்த்தோன்னா ஒரு வாக்கர் அட்டாக் பண்ணும். அப்ப வந்து திடீர்னு வந்து இவன் போயிட்டு பள்ளத்துல கீழே வந்துருவான். ஒரு மயக்க நிலையில இருந்துட்டு அவனோட அண்ணன் கிட்ட, அதாவது அண்ணனா ஸ்டார்டிங்ல ஒருத்தனை விட்டு இருந்தான்னு சொல்லல, அவங்கிட்ட எல்லாம் மயக்கத்துல தூக்கத்துல எல்லாம் பேசுவான். பேசிட்டு திரும்ப வருவான். ஸோ அந்த மாதிரிலாம் இதுல இருக்கும், நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து அதான் ஒரு நாள் வந்து கிளென் வந்து மேகியும் வந்து செக்ஸ் பண்ண கூப்பிடுறப்ப அந்த இடத்துல இவன் பாத்துருவான். உடனே வந்து கிளென் எல்லாத்தையும் போய் சொல்லிடுவான். சொன்னதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகும்னா, ஒரு நாள் ரிக்கு வந்து சண்டை போடுவான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ஹெர்ஷல்ட்ட, இது மாதிரி ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஷேன் என்ன பண்ணுவான், அப்பயும் ஹெர்ஷல் பேச்ச கேட்காம நான் திறப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திறக்க ஆரம்பிச்சிருவான். திறந்தா பார்த்தா வரிசையா ஜாம்பிஸ் வரும். இவங்க எல்லாருமே வாக்கஸ கொல்லுவாங்க. எல்லாம் கொன்னு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான டெஸ்ட் இருக்கும். சொல்லுங்க, நீங்களே ஓபன் பண்ணுங்க அதை. அதுதான் வந்து எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரீம் பிரேக்கிங்கானது. ரொம்ப ஏன்னா எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவங்களால வந்து காட்டுக்குள்ள போய் ஒரு சினிமால ஒண்ணு பண்ணுவாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து டைவர்ட் பண்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. கரெக்ட். ஆடியன்ஸ் அப்படியே டோட்டலா ஒரு ஆடியன்ஸ் இந்த விஷயத்தையே டைவர்ட் பண்ணிடுவாங்க. அதேதான். ஏன்னா ஒரு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க டைம்ல, ஏன்னா காட்டுக்குள்ள டெய்லி உள்ள இருந்து இந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. யாரு, கேரளோட பொண்ணை. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு தான் அந்த கடைசியா வந்து ஒரு வாக்கரா வருவா. அப்ப என்ன ஆகும்னா, ஷேன் அந்த இடத்துல கோவப்பட்டாங்க. இந்த முக்கியமான சொல்றேன், எல்லாருமே அந்த இடத்துல சைலண்ட் ஆயிடுவாங்க, லிட்டில் சைலண்ட். ஆனா ஷேன் அவ்வளவு கத்தி கோவப்பட்டான். அவனே பேச்சு மூச்சலாம் நின்றுவான். அப்புறமா கேரல் ஓடி வந்து பக்கத்துல வரல, பட் ஒரு மாதிரி போய் நின்றுட்டு அழுவா. அப்ப வந்து வேற வழி இல்ல, கொண்டுதாங்கன்னு சொல்லிட்டு ரிக் வந்து சுட்டு கொன்றுவான். ஒரு ஐகானிக் ஷாட். ஆமா, செம்ம ஷாட் அது. ஆனா அதுல என்ன ஒண்ணுன்னா, அதுல எதுக்கு வந்து எல்லாரையும் வந்து இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து மெயினா வந்து அதுல அந்த கூட்டத்துல வந்து இவங்களோட ஃபேமிலி, யாரு அஷ்ரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேர் வந்து வாக்கர்ஸா மாறி இருப்பாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து யாரையும் கொல்றதுக்கு மனசு இருக்காது. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாக்கர்ஸ் வந்து, அதாவது இந்த அஷல் வந்து யாராவது இந்த வாக்கர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அந்த இதுல போய் விட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு அப்போ சொல்றப்ப ரிக்கு இவெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுவாங்க. கடைசியில பார்த்தா அந்த கேரளோட பொண்ணு வந்து டோட்டலா இதாயிடும். அப்ப வந்து என்ன ஆகும்னா, ஏன்னா வந்து எல்லாருமே கொண்டுருவாங்க. அஷரோட ஃபேமிலியில 2 பேர் வந்து வாக்கர்ஸ் இருப்பாங்களே கொண்டுருவாங்க. அப்போ வந்து அஷல் கோவப்பட்டு அவ்வளவுதான், நீங்க யாரு இருக்கக்கூடாது, கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்துல சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்புறமா தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு தானே வந்து ஷேனுக்கும் இவனுக்கும் அந்த கிளாஷ் ஆகும். இல்ல இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சீனு. இது வந்து ரொம்ப ரிக்கோட பேடாஸான சேஞ்ச். ஹெர்ஷல் என்ன பண்ணுவான், கோச்சுக்கிட்டு வேற ஒரு இதுக்கு போயிடுவான். என்னது, ஒரு பார்ல போய் உட்காந்துருப்பான். அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா, என்ன இடம் பேர் என்னமோ சூப்பரா சொல்லுவாங்க. சரி, நான் ஞாபகம் தான் சொல்றேன். அந்த இடம் தான் வந்து இப்போ நிறைய ஒரு தேதி எல்லாம் போட்டிருந்தாங்க. ரிக்கு வந்து எங்க இத்தனை நாள் காணா போயிருந்தான்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த இடத்துல தான் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி. ஓகேவா? அந்த இடத்துக்கு போயிடுவான். அங்க போய் பார்த்தோன்னா ஒரு 2 பேர் வந்துட்டு இது பண்ணுவானுங்க, இது மாதிரி சுத்து போடுவானுங்க. ரிக்கையும் ஹேர்சலையும் சுத்து போடுவானுங்க. அப்படியே சுத்தி நின்னுக்கிட்டு அப்படியே பண்ணிருப்பானுங்க. ரிக்கு பேசிட்டே இருப்பான். டக்குன்னு கவுபாய் மாதிரி எடுத்து டப்புன்னு 2 பேரும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ரிக்கு வேற லெவல்ல இருக்கும் அந்த சீன்லாம். இது ஒரு மோஸ்ட் ரீவாட்ச்டு. நான் வந்து நிறைய தடவை ரீவாட்ச் பண்ணதுன்னா ஃபர்ஸ்ட் ரிக் ரீயூனைட் வித் ஹிஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் அது. அப்புறம் இந்த ஷூட்டிங் சீனு. இதுக்கப்புறமா வந்து ஒருத்தனை கொல்லுவான்ல, ரெட் மெஷேட்டின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும். போக போக ஒரு சீன் வரும், அது சொல்றேன். அந்த ஒரு சீனையும் ரொம்ப ரீவாட்ச் பண்ண சீன். 3 சீன்.
ஆமா, இதுக்கு கிளென்னும் இருப்பான் இந்த பார்ல. கிளென்னும் இருப்பான். கிளென்னு, கிளென் ரிக்கு, இருப்பானா? ஆமா கிளென் இருப்பான். 3 பேர் இருப்பாங்க. அப்படியா? எனக்கு அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு. நீங்க நோட் பண்ணுங்க அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருப்ப. இப்ப ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க சண்டை போட வருவானுங்க. அவனுங்க காலி பண்ணதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிங்க வருவானுங்களே நிறைய பேரு, ஞாபகம் இருக்கா? அதுதான் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அது கிளென்னு இருப்பான். கிளென்னு கூட இருப்பான். அவன் தான் வந்து அந்த இடத்துல ஹைலைட்டே வந்து அவனை பார்த்து சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து சரி அவன் பயந்துகிட்டே வந்து எப்படா இங்க தப்பிக்க போறோன்னு மாதிரி அவன் கன்னை வச்சு நின்றுட்டு இருப்பான். நல்லா ரிக்கு தான் அந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன மேஜிக் பண்ண கிளென் எல்லாம் மிரண்டுருவான். கிளென் அடிச்சு எல்லாம் பார்த்துட்டு யாரா இவன் அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ட் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டான். அப்படி ஒரு ஷூட்டிங் அது செமையா இருக்கும் அந்த சீன். ஆமா 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 ப்ரோ, இப்பதான் ப்ரோ பார்த்தேன். கிளென் வாயை பொழுதுட்டு பாத்துட்டே இருப்பான். ரிக்க பாப்பான், அவங்க செத்து போனவங்கள பாப்பான். அதண்டு போயிருக்கான். எனக்கு அது சரி இப்பதான் ஞாபகம் வருது. ஓகே ஓகே ஓகே. அந்த சீனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரேண்டல்னா யாரு? அந்த இவன் நினைக்கிறேன். யாரு? இருங்க சாரி அப்ப நம்ம கொஞ்சம் விட்டுறோம் பாருங்க. இப்ப இந்த இடத்துல இங்க நடந்துட்டு இருக்கா, ரிக் இங்க வந்துருவான். இவ சாராக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும், ஞாபகம் இருக்குல்ல? சாரா வந்து ரிக்க தேடி வரப்ப ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடும், ஞாபகம் இருக்கா? ரிக் வந்து அங்க கேட்பான், சாரா வந்து கேட்பான் எங்க அப்படின்னு கேட்டா, இவன் இது மாதிரி அவங்க அப்பா ஹர்ஷல தேட போயிருக்கான் அப்படின்னா, சரிட்டு இவன் கார் எடுத்துட்டு போயிடுவான். அந்த டைம் பிரெக்னெண்டா இருப்பா. ரோட்ல ஃபாஸ்டா சொல்லிடுவான்ல இப்போ ரிக்கிட்ட. ஆமாமா. அதான் அது சொல்லி அப்ப என்ன ஆகுனா, இவ ஃபாஸ்டா போயிடுவா. கார்ல போயிட்டு இருக்கு, நடுவில் வந்து ஒரு வாக்கர் வந்துரும். இவ டக்குன்னு கார் திருப்ப போயிட்டு டமால்னு முட்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்பதான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து போயிடுவாடா. அப்ப வந்து ஷேன் வந்து அங்க கேட்பான் எங்க அப்படின்னா, இவ இது மாதிரி தேட போயிருக்கா அப்படின்னோன்னா, ஷேன் வந்து இவனை ரிக்கோட பையனை அங்க விட்டுட்டு நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவன் அம்மா தேடப்பன்னு சொல்லிட்டு போயிட்டு இவன் போயிட்டு அவன் காப்பாத்திட்டு இவங்க இப்படி வந்துருவாங்க. கடைசியில வந்துட்டு இந்த கேங் அந்த பார்ல இருந்தவங்க வந்துட்டு என்ன ஆகும்னா ஷூட் பண்ணிடுவான். வெளியில வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க உள்ள சண்டை போடவனுங்க வந்தோட ஆளுங்க வருவானுங்க. அவனுக்கு தான் சிரிப்பு. இதுல இருந்து கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும், கொஞ்சம் இதாகவும் இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த பாரை சுத்து போட்டுருவானுங்க. ஒரு 5-6 பேர் இருப்பானுங்க. ரிக்கும் கிளென்னும் இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கங்க சுட்டுருவானுங்க. திடீர்னு பார்த்தா வாக்கர்ஸ்லாம் வந்தோடனே எனக்கு பயந்து ஓடிடுவானுங்க. அதுல ஒருத்தவன் மட்டும்தான் சிரிப்பாயிடும். ஸ்னைப்பர் வச்சுட்டு மேல நிப்பான். அப்படியே கீழே விழுந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், கம்பியில கால் சொருவிடும். ஞாபகம் இருக்கு அந்த சீன்? நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சீன் எப்ப அது ஒரு மாதிரி அது குத்து கிழிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவன் பண்றதெல்லாம் சிரிப்பா இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் போய் மாட்டுறது அப்படிலாம் இவனை ஹாஸ்டேஜா எடுத்துருவாங்க. ஆமா அந்த சீன் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சொருவிரும், கம்பியில போய் கால் சொருவிரும். அப்ப வந்து வாக்கர்ஸ்லாம் வருவாங்க. கிளென்னு ஆக்சுவலா சொல்லுவாங்க, கிளம்பலாம்னு சொல்றப்ப இவன் வந்து காலை லைட்டா தூக்குறப்ப முடியாது. அப்ப வந்து டக்குன்னு வந்துட்டு இவன் ப்ளீஸ் என்ன காப்பாத்தணும்னு அந்த சீன் மறக்கவே மாட்டேன். ரிக் என்ன பண்ணணும், காலில் அந்த கம்பி சொருவி இருக்கும், காலை அப்படியே தூக்குவான், அந்த கம்பி விட்டு சொருக்குன்னு தூக்குவான், கத்திரும் அந்த சீன். அதுக்கப்புறமா அவனை ஹாஸ்டேஜா தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறமா தான் வந்துட்டு மறுபடியும் ஒரு கிளாஷ் ப்ரோ. இப்போ ரிக் வந்து இந்த இவனை வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவான், ஹெர்ஷல் பேச்சை கேட்டுட்டு. ஹெர்ஷலோட அதை இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகும். ஷேன் வந்து இல்ல கொன்னே ஆகணும், அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் கேட்கவே மாட்டான், முடியாது விட்டுதான் ஆகணும்னு சொன்னது சொல்றதும் கேட்காம மீறி ஷேன் வந்து ஒரு காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அவனை கொன்னுடுவான். இதுக்கப்புறமா வந்து ஷேனுக்கும் ரிக்குக்கும் பயங்கரமா ஒரு ஃபைட் வரும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும். ஆனா அந்த ஃபைட்லயும் இவன் ரிக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஜாம்பி வாக்கர் வந்து கடிக்க வரும். அதை வந்து ஷேன் காப்பாத்துவான், அவன் செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அவங்களுக்குள்ளார. அவ்வளவு கோவத்திலயும் அவ்வளவு சண்டையிலயும் அவனுக்கு சாவக்கூடாதுன்னு சொல்லி காப்பாத்திட்டு மறுபடியும் போய் அடிப்பான். அவனை தூக்கி போட்டு அடிச்சதுக்கு அப்புறமா தான் இங்க வந்து ஃபார்ம்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹேர்டு வந்துரும். ஹேர்டு வந்து இவங்கள ஜாம்பிஸ் அத வாக்கர்ஸ் வந்து ஃபுல்லா வந்துரும். டேல்னு ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான்ல, அவன் வந்து மேல இருந்து கீழே விழுந்து செத்துருவான். செத்துருவானா? இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன் மட்டும். ஏன்னா பெருசா போகும், அதனால நான் கொஞ்சம் முக்கியமான 20 எபிசோடு. ஏன்னா லிட்டரலி இதை பத்தி நாங்க பேசினா தெரிஞ்சு ஒரு 10 எபிசோட நாங்க போனோம். ஒரு எபிசோடும் லிட்டரலி நாங்க 3 hours பேசினாதான் ஈச் அண்ட் எவ்ரி இது முடியும். சோ வந்து நாங்க டக்கு ஒரு கேரக்டர்ஸ், அதுவும் நாங்க கேரக்டர்ஸே பாத்தீங்கன்னா சில முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம விட்டுட்டோம். சோ அது முக்கியமான இல்ல, சில கேரக்டர்ஸ் எல்லாம் விட்டு வர வழி இல்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கான சீன் வரும்போது வேணா அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லலாம். இப்ப பெத் கேரக்டர் நான் சொல்லவே இல்ல. அதே மாதிரி இந்த அர்ஷல் ஒருத்தர் நம்ம சொன்னால மென்டர், அதே மாதிரி அங்க ஒரு தாத்தா இருப்பாரு, ஞாபகம் இருக்கா? தொப்பி போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேங்ல வருவார்ல, அந்த அவரோட ஃபார்ம்ல ஒரு ஜாம்பி. அவர்தான் டேல்.
அந்த கேரக்டர் தான் வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இப்ப ஹர்ஷல் சொன்ன மாதிரி அவரும் ஒரு வயசானவர் தான், அவர் ரொம்ப இதா இருப்பாரு. அவர் எப்படி சாவார்னா ரிக்கோட பையனால செத்துருவாரு. ஏன்னா ரிக்கோட பையன் என்ன பண்ணுவானா, அவன் வந்து எனக்கு வந்து ரிக்கோட பையன் கேரக்டர் வந்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் எனக்கே காண்டாகும். ஏன்னா அவன் பண்றது அப்படி இருக்கும். அவங்க அப்பா வந்து எது செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதான் செய்வான். அவன் லிட்டரலி அப்படிதான். அவன் என்ன பண்ணுவானா, ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு தனியா வந்து நான் வாக்கரை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க காமெடி பண்ணி அது எப்படியே எஸ்கேப் ஆகி அந்த வாக்கரை கொல்லாம ஆல்மோஸ்ட். ஆமா, அந்த கொல்லாத இவன் அந்த கொல்லாத வாக்கர் தான் வந்து இப்ப இவர் சொன்ன கேரக்டர் வந்து கொன்றும். அந்த சீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான். அந்த சீனுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அந்த ஃபார்ம்ல நடக்கும். ஆமா, அந்த சீனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து உள்ள அப்பதான் ஒரு ஃபயரை காட்டுவான். ஒரு எப்படி அந்த எபிசோட் ஆரம்பிக்கணும், அந்த சீன் வந்து இவர் வந்து கொல்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இது வந்து செஸ்ட்டை ஓபன் பண்ணி கொன்றும் அது அந்த வாக்கர். அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஷாட் ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிப்பானா, இவனுங்க இந்த ஃபார்ம்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வாக்கரையும் பயங்கரமா கொள்வானுங்க. இந்த ஷார்ட்டே சூப்பரா காட்டியிருப்பான். ஒருத்தன் வந்து மூஞ்சில குத்துவான், ஒருத்தன் கையை வெட்டுவான் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டே செம்மையா இருக்கும். அந்த இதுல வந்து ஓப்பனிங் இல்ல வாக்கிங் டெல் எப்படின்னா ஒரு எமோஷனலா முடிச்சிருவான். முடிச்சுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆரம்பிப்போம். இது அப்படிதான் இது ஸ்பெஷாலிட்டி அப்படி செம்மையா இருக்கும். ஒன்னு ஃபயரா போகும், திடீர்னு எமோஷனலா போகும், ஒன்று சிரிப்பா போகும். அது மாதிரி சூப்பரா பண்ணிட்டு இருப்போம். அப்புறமா அந்த ஃபார்ம்ல வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா டோட்டல் ஹர்டும் வந்துரும். இவங்க ஒரு வழி இல்லாம சொல்லிட்டு அந்த இடத்துல சில ஹர்ஷலோட ஃபேமிலியில சில மெம்பர்ஸ் இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா ரிக்கு கூட வந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு காப்பாத்தி எல்லாருமே எப்படின்னா இப்போ ஒரு பெரிய சீரிஸ் நடக்குது, ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்பாக்லிப்ஸ் கேம்னா அப்பாக்லிப்ஸ் சீரிஸ்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க கழட்டி விட தான் பார்ப்பானுங்க. தேவையில்லாத ஒரு வெயிட்டேஜ் எல்லாம் அந்த மாதிரி ஹர்ஷல் ஃபேமிலில உள்ளதெல்லாம் வெயிட்டேஜ் எல்லாம் கழட்டி விட்டுருவாங்க. அதுல தேவையில்லாத சீன் இருக்கு, கரெக்ட் தான். அதனால வந்து அவங்கள கேரக்டர்ஸும் பெருசா காட்டிக்க மாட்டாங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்ப தான் காட்டுவாங்க. சோ அதுல சில பேர் போயிடுவாங்க. அப்புறமா என்ன ஆகும்னா எல்லாருமே ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. ஏன்னா மொத்த ஹர்டும் வருது. ஒருத்தன் வந்து கார்ல போவான், ஒருத்தன் வந்து பைக்ல போயிடுவான். அது மாதிரி வந்து ரொம்ப இதாயிடும். எல்லாருமே தெரிச்சிருவாங்க, ஒரு சைடும் போயிடுவாங்க. எப்படி ஏன்னா ஒரு கூட்டமா இருந்தவங்க ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிடுவான், ஒருத்தன் ரோட்ல போயிடுவான், என்ன பண்றதுன்னு தெரியாத மாதிரி ஆயிடும். அப்புறமா தான் வந்து அந்த கரெக்டா அந்த எபிசோட் முடியும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இதுக்கு அப்புறமா வந்து ரிக்கும் ஷேனும் சேர்ந்துட்டு இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. போறப்போ இருட்டு நேரம், நைட் நேரத்துல போயிட்டு இருப்பாங்க. போறப்போ ரிக் வந்து கேட்பான், இந்த மாதிரி அவனை நீ கொன்னுட்ட, நான் சொல்றதையும் கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அதுக்கப்புறமா ரிக்குக்கும் இவனுக்கும் அப்படியே ஒரு ஃபைட் நடக்கும். ரிக்கு சைட்ல இருக்கிற கத்தி எடுத்து போட்டுருவான் ஷேனை கொன்னுட்டு. ரிக் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஷேன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவான். உன்னால வந்து உன்னையும் பாத்துக்க முடியாது, உன் ஃபேமிலியும் பாத்துக்க முடியாது, நான் அவங்கள பாத்துக்கிறேன், நீ எதுக்கு, நீ செத்தே இருந்திருக்கலாம், நீ வந்து வந்திருக்கவே தேவையில்லைங்கிற மாதிரி உண்மையெல்லாம் சொல்லுவான். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை கொன்னுவான். அதுக்கப்புறமா கொன்னதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமா நடக்கும். செத்ததுக்கு இப்பதான் தெரியும் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிடிசில என்ன சொன்னா அப்படிங்கிறது. ஷேன் செத்ததுக்கு அப்புறம் தலையெல்லாம் சுட்டு கொள்ளுவாங்க, ஆனாலும் ஏஞ்சி வருவான் அப்படியே ஜாம்பி வாக்கரா ஏஞ்சி. அப்பதான் தெரியும் இந்த இடத்துல யாரு செத்தாலுமே, எந்த ஒரு காரணத்தினாலும் செத்தாலும் அவங்க வாக்கரா மாறிடுவாங்க அப்படிங்கிறது. அந்த ஷேனோட வாக்கரை வந்து ரிக்கோட பையன் கால் வந்து கொல்லுவான், ஒரு நெத்தியில போட்டு ஒரே நெத்தியில போட்டுருவான். ஆமா. அப்புறமா தான் மொத்த ஹர்டும் வந்து அந்த வில்லேஜை தான் அந்த இதை அட்டாக் பண்ணும். ஸோ அந்த அப்புறமா எல்லாருமே ஒரு சைடா தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன இதுல வந்து ஆண்ட்ரியா, இதுல வந்து இது முக்கியமானது, ஆண்ட்ரியா அந்த குரூப்ல இருப்பா ஒரு கேரக்டர். ஆண்ட்ரியா வந்து ஸ்பிளிட் ஆயிடுவா, இவங்கள்ட்ட இருந்து தவறி போயிடுவா. அப்ப காப்பாத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்காடு போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து கட்டானா யூஸ் பண்ணி கொல்லும். தானே தலைவி மிஷன் வரும். ஓகேவா? இதோட வந்து சீசன் 2 முடியுது. இது பயங்கரமா இருக்கும் ஒரு சீன். அது நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அந்த டயலாக் மட்டும் நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஓகே. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எல்லாமே ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ஆண்ட்ரியாவை தவிர முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு அந்த ஆண்ட்ரியா கேரக்டர் தவிர எல்லாருமே வந்து அங்கங்கன்னு ஃபார்ம் ஆகி எப்படியோ கடைசியில ஒன்னா வந்துருவாங்க, ஒன்னா வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. ஆண்ட்ரியாவை பாத்தீங்கன்னா, ஆண்ட்ரியா வந்து ஒரு பொம்பளை ஷேன். கரெக்ட். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க நடுவுல. ஆமா, ஷேன் வந்து அப்ப கொஞ்சம் வெறி பிடிச்சதனமா இருப்பான், வெறி பிடிச்சிட்டு இருப்பான்ல, ஆமா, அப்படியே பைத்தியமா சுத்திட்டு இருப்பான். கரெக்டா, லிட்டரலி அப்படிதான் அவன் கேரக்டரே அப்படிதான். அதுதான் எல்லாருமே அப்படியே ஃபார்ம் ஆகி எல்லாம் ஒன்னா செஞ்சிருவாங்க. ஆண்ட்ரியா தோட எல்லாம் இதாயிடுவாங்க. அப்புறமா தான் என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல வந்து சரி நம்ம இங்க செக்யூர்டா இருக்கலாம், இங்க தங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பால் அடைஞ்ச இடம் மாதிரி குட்டியா இருக்கும். அப்ப வந்து அங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கேர்ல இருந்து பயப்படுவா, இதை எங்களை ஏதாவது காப்பாத்து ப்ளீஸ், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் ரிக்கு வந்து தலைவன் வந்து உங்க தலைவன் வந்து ஒன்னு பேச ஆரம்பிப்பான். அத நீங்க சொல்லுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோனோலாக் ரிக்கு பண்ணதுல. ரிக்கு கேரக்டர் ஆண்ட்ரியூ லிங்கன் வந்து சூப்பரா ஒரு மோனோலாக் கொடுப்பான். நின்றுட்டு ஃபுல்லா பேசிட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவான். இந்த மாதிரி யார் வந்து இந்த இடத்துல
செத்தாலும் எந்த ஒரு காரணத்தினால செத்தாலும் அவங்க வந்து ஜாம்பியா மாறிடுவாங்க, வாக்கரா மாறிடுவாங்க. வி ஆர் ஆல் ஆர் டெட், வி ஆர் வாக்கிங் டெட்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவான் பாரு, திஸ் ஐன் அ டெமோக்ரஸி எனிமோர் அப்படிமா பாரு, வேற லெவல்ல இருக்கும். போட்டு அப்படியே முடிச்சிருவானுங்க அந்த மியூசிக் போட்டு. இது வந்து இதுக்கப்புறம் சிவிலைசேஷனே கிடையாது, இது எல்லாமே தனக்கு நமக்கு ஒரு அவனை 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 தான் காப்பாத்திக்கணுங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு முடிச்சிருவான் அந்த சீசன் 2 எண்ட். அது அந்த 2 எண்டிங் சூப்பரா இருக்கும். எப்படின்னா இப்போ இவன் பேசுறப்ப எல்லாருமே ஸ்டன் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல எல்லாருமே பயந்து ஒரு பயத்துல ரொம்ப இதா இருப்பாங்க. கடைசியில எப்படியோ சொல்லி முடிக்கிறப்ப கடைசியில அந்த ஷாட் எப்படி முடிப்பானா, டவுன் ஷாட்ல இருந்து அப்படியே ஹைட்டா வானத்தை நோக்கி போவான். பார்த்தா பின்னாடி இது தெரியும், அந்த ஜெயில் தெரியும். கரெக்டா அந்த ஜெயில அப்ப மழை இருட்டுல இருக்கும். திடீர்னு அந்த இது அடிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இடி அடிக்கும் சம்திங் லைட்னிங் நினைக்கிறேன். அப்பதான் வந்து அந்த ஜெயில் தெரியும். அப்ப பார்த்தா பின்னாடி ஒரு பெரிய இடம் தெரியும். அப்ப சீசன் 2 கரெக்டா முடிப்பான். இப்ப சீசன் 3 ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எப்படின்னா, ஒரு வந்து கரெக்டா வந்து ஒரு ஸ்லோவா முடிச்சுட்டு 3 ஸ்டார்டிங் எப்படி காட்டணும், ஒரு பரபரப்பா ஆரம்பிப்போம். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து கன்னு கத்தி வச்சு அட்டாக் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஃபாஸ்டா ஓடுவாங்க. டக்கு ஓடிட்டு ஒரு வாக்கர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு, அப்ப ஃபர்ஸ்ட் யார் யார் வருவாங்கன்னா, ரிக்கு, டேரில், ரிக்கோட பையன் நல்லா ஷூட்டிங் கத்துப்பான். அப்ப அவன் அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் அந்த கருப்பா. இது வந்து சீசன் 3 டீடாக் நேம். டீடாக் 8 மாசம், அதாவது சீசன் 2க்கு அப்புறம் 8 மாசம் கழிச்சு நடக்கிறது அது. ஆமா, இதாகும் டீடாக. அதுக்கப்புறம் கிளென். இவங்க 5 பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து, ஏன்னா இவங்க தான் ஓரளவுக்கு நல்லா அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வீடெல்லாம் கிளியர் பண்ணிட்டு எல்லாரும் உள்ளாங்கன்னு சொல்றதுக்கு அப்புறமா தான் ஒரு இது லாரி வந்து வந்து ரிக்கோட ஒய்ஃப் வந்து லோரி வந்து பிரெக்னெண்டா அப்படியே வருவா. அப்போ வந்து அதுல என்னன்னா ரிக்கும் லோரியும் அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. லோரி ட்ரை பண்ணுவோம், பட் இந்த அளவுக்கு பேச மாட்டான். ஒரு மாதிரி ரொம்ப அப்படி ஸ்டஃப் இது அடமெண்டா இருப்பான். அது வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருப்பான் ஆளு இருப்பான். ஆமா, ஏன்னா அதாவது 4th சீசன், அதாவது 3rd சீசன்ல இப்ப போக போக ஒரு டிராஜிக்கான ஒரு நடக்கும். அதுக்கப்புறமா ரிக்கு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிடுவான். ஆமா கரெக்ட். அது அப்படிதான். என்னன்னா இப்ப ரிக்கோட கேரக்டர் நீங்க போக போக பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் ஜாலியா இருப்பான். செகண்ட் இதுல இருந்து ஓரளவுக்கு இதா இருப்பான். தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏதோ லீடரோட இது மாதிரி காட்டி, எப்படின்னா பேச வேண்டிய இடத்துல பேசணும், அவ்வளவுதான். சும்மா போயிட்டு தொணன்னு பேசாம பேசுவான். கரெக்டா அந்த லீடரோட பெர்ஃபெக்ஷன் சீசன் 3ல சேஞ்ச் ஆயிருக்கும், டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி டேரலோட கேரக்டரும் வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்ற, நம்ம ஸ்டார்டிங்ல மாடர்ன்ற பார்த்து தாண்டி இவனுக்குள்ளே ஒரு ஹீரோ இருக்குடா அப்படின்ற மாதிரி சூப்பரா அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவன் பையன் ரிக்கோட பையன் வந்து குழந்தைத்தனமா இருந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படி எல்லாருமே ஒரு கேரக்டரும் சேஞ்ச் ஆயிருப்பாங்க. ஆனா கேரளோட கேரக்டர் மட்டும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு தான், ரொம்ப இருக்காது, கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அந்த 8 months ஆஃப்டருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள போவாங்க, ஃபுட் எதுவுமே கிடைக்காது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஜெயில் தெரியும். அப்ப இவங்க யோசிப்பாங்க, அந்த ஜெயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாக்கர்ஸ் இருப்பாங்க. ஒரு வேலி மாதிரி போட்டிருப்பாங்க. ஜெயில் பாத்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு பெரிய வேலி மாதிரி இருக்கும். அந்த ஜெயிலோட கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய 2-3 வேலி இருக்கும். அந்த வேலியை தாண்டினா மட்டும்தான் உள்ள ஜெயிலுக்குள்ள போக முடியும். அந்த வேலியே ஒரு பெரிய கிரவுண்டா இருக்கும். அது சரி, நம்ம இங்க நம்மளே தங்கலான்னு சொல்லிட்டு அந்த வாக்கர்ஸை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. செமையா இருக்கும். எப்படின்னா அந்த வேலியை சுத்தி, ஏன்னா சொன்னல ஒரு 2-3 வேலின்னு இல்லை, ஒரு வேலிக்குள்ள உள்ள போயிட்டு வாக்கர்ஸை டைவர்ட் பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாருமே. அப்ப ரிக்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உள்ள எப்படியாவது போயிட்டு ஒரு டவர் மாதிரி இருக்கும், அந்த டவர்ல போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு உள்ள சில வாக்கர்ஸ் டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த வாக்கர்ஸ் என்ன பண்ணணும், அந்த வேலி பக்கத்துல போனோம்னா இவனுக்கு எல்லாம் அந்த வேலிக்கிட்டே நிற்கும். இவனுங்க எல்லாருமே வந்து ஒரு குச்சி வச்சு போயிட்டு நெத்திட்டு வச்சு அடிச்சு கொண்டுருவானுங்க. அப்படியே எல்லாம் கிளியர் பண்ணிட்டு டவருக்கு போயிடுவாங்க. அந்த சீன் தான் சூப்பரா இருக்கும். டவர்ல இருந்து இவ போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமா, கேரல் போயிடுவா. கேரல் என்ன பண்ணுவானா, ஷூட் பண்றேன்னு பேர்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஷூட் பண்ணுவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, டேரலோட பக்கத்தை ஷூட் பண்ணிடுவான். டேரல் அப்படியே திரும்பி பார்ப்போம், சாரி ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைலாக் சொல்லி முடிப்பான். செமையா இருக்கும் அது. அப்புறமா அப்படியே முடிச்சுட்டு ஜெயில ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் இப்போ ஹர்ஷலுக்கு வந்து கால்ல கடி போட்டுரும்ல அது. இல்ல அதெல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறமா, இப்ப இல்ல. ஓகே சரி, இது மட்டும் உள்ள போனதுல நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, நைட் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போக மாட்டாங்க, அந்த வேலிக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த பெரிய வேலி, ஓப்பன் வேலியில இருந்து ஒரு நெருப்பு புகை போட்டு, ஏன்னா சுத்தி வேலி, அது உள்ள வர முடியாது, வாக்கர்ஸ் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வேலி போட்டு உட்காந்து ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து லோரி வந்து போய் பேச போறவங்கிட்ட, ஏன்னா என்ன பேச மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன். இவன் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டான், ஒரு மாதிரி கோவத்துல தான் இருப்பான். சரின்ட்டு போயிடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம அடுத்துட்டு வந்து நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உள்ள போவாங்க. இப்ப நீங்க ஆரம்பிங்க உள்ள போறது. இந்த சீன் நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒண்ணு, அந்த ரிக்கு தலையில பொழப்பான்ல, அது எந்த சீனு? இப்பதானே தலையில பொழப்பான் மீன்ஸ் அந்த வெறித்தனமா கோத்துல அடிக்கிறது. ஒருத்தனை வந்து பேசிட்டே இருப்பான், ஒரு பிரிசனர், அதெல்லாம் வந்து உள்ள போனதுக்கு அப்புறமா தான். ஃபர்ஸ்ட் வந்து உள்ள போய் செட்டில் ஆவாங்க. உள்ள போனோம் செட்டில் ஆவாங்க ஃபர்ஸ்ட்.
ஓகே நான் இருங்க. சொல்லிட்டா பேசாம நான் சொல்லுவேன் கொஞ்சம். நீங்களே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான் என்ன ஆகும்னா எல்லாருமே வந்து உள்ள போயிடுவாங்க. எப்படியாவது வந்து கொஞ்சம் அந்த இடமே ஃபுல்லா இருட்டா இருக்கும். உள்ள வந்து இந்த பிரிசனர்ஸ் இடத்துக்குள்ள வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் இடம் இருக்கும். அது வந்து ஏபி பிளாக் நிறைய இருக்கும். இவங்க ஒரு பிளாக்குள்ள போயிடுவாங்க. அந்த பிளாக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபுட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல போய் செக்யூர் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஃபுட்டு தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரில், கிளென்னு, அதுக்கப்புறமா ரிக்கு, நான் இவங்க டீமா சொல்லிடுறேன். டீடாக் இவங்க ஒரு டீம் மாதிரி ஆயிடுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இப்ப திரும்ப சொல்லி கேட்கறவங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த வாக்கிங் டெட்ல வந்து ஒரு 5-6 டீம் இருப்பாங்க. டீம் எப்படின்னா இப்ப ஏ டீம்ல இருக்கவன் ஒரு டைம்ல பில இருப்பான். இது வந்து ஒன் ஆஃப் டீம். இது ஃபர்ஸ்ட் ஒரு டீமா இருப்பாங்க. இது ஏ டீம்னு வச்சுக்கோங்க. இவங்க ஒரு டீம்ல இருப்பாங்க. இந்த டீம் என்ன பண்ணும்னா இந்த ஏ டீம் வந்து அப்படியே எல்லாருமே போய் தேடிட்டு இருப்பாங்க. சாப்பாடு தேடுறப்ப வந்து ஹர்ஷலுக்கு அப்போ வந்து ஹர்ஷலும் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இருட்டு ஃபுல்லா எதுவுமே தெரியாது அந்த இடத்துல. ஒரு வாக்கர் வந்து ஓரத்துல கிடக்கும். அது திடீர்னு பார்த்தா ஹர்ஷலோட காலை கடிச்சிரும். காலை கடிச்சிரும். டக்குன்னு பக்கத்துல இருக்கவங்க கிளென்னோ யாரோ வந்து கொண்டுருவாங்க. கொண்டோன்னா காலை கடிச்சோன்னா அது கொஞ்ச நேரத்துல அவன் இதாயிடுவான். இதாயிடுவான். வேற வழியில காலை அவனுக்கு வெட்டணும்னு சொல்லிட்டு அந்த சீனு நான் ஹர்ஷல் என்ன பண்ண ஒரு செத்துருவான் அப்படின்னு நினைச்சேன். லிட்டரலி செத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அந்த சீன் இப்படியே அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு தூக்கிட்டான். எல்லாம் இருந்த இடத்துல வருவாங்க. மேகி தான் பயந்துருவான். ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கும் ப்ரோ. அதை வெட்டுறது சப்பு 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 சப்புன்னு இதை கேக் வெட்டுற மாதிரி போட்டு ரிக்கு குத்துவான் பாருங்க அதுல. ஆமா ஆமா அது ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஆகும்னா வெட்டிடுவாங்க கடைசியில் கரெக்டா அந்த எபிசோட் முடியும் நினைக்கிறேன். அந்த எபிசோட் முடிகிற டைம் என்ன ஆகும்னா அர்ஷல் வந்து உன்னை காப்பாத்தின வழி இல்லைன்னு சொல்லிட்டு அர்ஷல் வந்து என்ன சொல்ற காலை வந்து ஃபர்ஸ்ட் துணியை வச்சு கட்டிட்டு எப்படியாவது பல்ல கடிக்க வச்சுட்டு ஒரே வெட்டி விட்டுவான். அவன் கத்துவான் பாருங்க எப்போ. அதுக்கப்புறமா ஃபுல்லா அந்த கால் போயிடும். ஏன்னா அங்கதான் இன்ஃபெக்ட் ஆன இடம். அதுக்கப்புறமா ஃபுல்லா அந்த இடத்துல துணியை கட்டிட்டு கரெக்டா அந்த எபிசோட் முடியும். அடுத்த நாள் தான் வந்துட்டு அங்க ஒரு பிரிசனர்ஸ் இருப்பானுங்க. 3-4 பேர் இருப்பானுங்க. சாப்பாடு நான் சொல்றேன் ப்ரோ. கரெக்டான சீன் வரப்ப உங்களுக்கு கொடுத்துறேன் நானு. அந்த பிரிசனர்ஸ் வந்து இவங்க சாப்பாடு தேட போவாங்க. அந்த இடத்துல பார்த்தா பிரிசனர்ஸ் ஒரு 4-3-5 பேர் இருப்பாங்க. சரியா தெரியல கவுண்ட் இருப்பாங்க. இப்ப இதுல நீங்க சொல்லுங்க. இந்த 4 பேர் இருப்பாங்க. இருந்துட்டு ரிக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலா பேசுவாங்க. ரிக்கு வந்து இப்போ அவன் கேரக்டர் எப்படி இருக்குன்னா, இந்த டீமுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெஞ்சு நிமித்துக்கிட்டு நடுவுல நிப்பான். பின்னாடி யாருன்னா டீடாகும் டேரலும் இருப்பாங்க. 2 பேரும் தான் போவாங்க. போறப்போ ஏதோ பேசிட்டு இருக்கும் போது ரிக்கு நல்லா சிரிச்சுட்டே இருப்பான். சரி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட போறான் அப்படின்னு பார்த்தா கையில ஒரு மெஷேட்டி வச்சிருப்பான். எடுத்து நடு மண்டியில ஒரு சொருவான். ஒரு நடுல மாட்டிக்கும் போயிட்டு அப்படியே ஸ்கல்லுல மாட்டி நிக்கும். எடுத்துட்டு உருவி தூக்கி போட்டு யாரும் குறுக்க வந்தீங்கன்னா இதான் உங்களுக்கும் கெதிங்கிற மாதிரி 2 பேரும் சொன்னா அலன்றுவானுங்க கூட இருக்காங்க எல்லாம். அல்ல ஒருத்தன் திருச்சி ஓடிடுவான். இன்னொரு 2 பேர் வந்து பயத்துல அப்படியே உட்காந்துருவானுங்க. திருச்சி ஓடிட்டு அவன் என்ன ஆனா அவனை துரத்திட்டு இவன் போவான். கிளென்னோ டேரலும் துரத்திட்டே போவான். கடைசியில போனா அவன் ஒரு ரூமை திறந்து வெளில போயிடுவான். இவனும் வெளில போறோம் பார்த்தா ஃபுல்லா வாக்கர்ஸ் இருப்பாங்க. டக்குன்னு வந்து டேரல் நினைக்கிறேன், சரி கிளென் நினைக்கிறேன். கிளென் டக்குன்னு அந்த கதவை மூடிட்டு வந்து உட்காந்துருவான். சரி கிளென் இல்ல ரிக்கு தான் வந்து அவனை துரத்திட்டு போவான். அந்த இடத்துல ஃபுல்லா வாக்கர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை மூட்டு நீ இங்கே சாவிடா அப்படின்ற. ஏன்னா ரிக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு டீம், இப்ப நம்ம இவங்க தான் எங்க ஃபேமிலி, இதை தாண்டி வேற யாராவது வர்றவங்க இவனை தாண்டி அவனாவது பேசிட்டானே ரிக்கோட கேரக்டர் கொஞ்சம் கோவமா மாறும் நிறைய இடத்துல. ஏன்னா வந்து எங்களை தாண்டி நீ பண்ணிட்டனா ஏன்னா அவனுங்க பிரிசனர்ஸ் வந்து கொஞ்சம் திமிரா பண்ணுவானுங்க. அதனால எனக்கு காண்டாயி கொண்டுருவானுங்க. சோ இதுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படிமா ஒரு டைலாக் ரிக்கு ஒன்னு சொல்லுவான். எப்ப தெரியுமா 7th சீசன்லயோ 6th சீசன்லயோ அலெக்சாண்ட்ரியா இருக்குல்ல, அலெக்சாண்ட்ரியா போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க யூ நோ ஹூ த ஹெல் ஆர் யூ டாக்கிங் டு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை போய் மிரட்டுவான் பாரு உள்ள வச்சுட்டு. வேற லெவல்ல இருக்கும் ரிக்கு பேசுற டைலாக்லாம். அதுல ரிக்கு அனிமலா மாறிடுவான். Do you have any idea who you talking to அப்படிமாம்பா. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமா அது நிறைய டைலாக்ஸ் இருக்கு. அதெல்லாம் பேசினா இதாயிடும். நம்ம பேசலாம். சரி அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு இருக்கப்ப இதுக்கப்புறமா ப்ரோ இந்த அடுத்த சைடு அந்த சைடு ஆண்ட்ரியாவும் மிஷோனும் இருக்கிற சீன் வரும். அது சொல்லுங்க. அந்த இது கொஞ்சம் ஆண்ட்ரியாவும் மிஷோனும் என்ன பண்ணுவாங்க, ஒரு உட்பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. மெரி அப்படின்னு மெரில், அதாவது நம்ம டேரலோட அண்ணன் வந்து உயிரோட இருக்கிறான் அப்படிங்கிறது இப்பதான் தெரியும். ஒரு கை இருக்காது, அந்த கையை வெட்டி தான் தப்பிச்சிருக்கான். அவன் வந்து ஆண்ட்ரியாவே மிஷோனையும் அந்த இதுல டேக்கின் பண்ணிக்கிறான் உட்பெரியில. அவங்க லீடர் நேம் யாருன்னா கவர்னர். இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இவ்வளவு நேரம் சீரீஸ்ல ஒரு வில்லனே இல்லையே, வெறும் சர்வே பண்றது தானா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒருத்தன் வந்துட்டான். சைக்கோவிலையும் 1ஆம் நம்பர் சைக்கோ இவன் தான் கவர்னர். சைக்கோ வந்து ஃபர்ஸ்ட் சைக்கோ இவன். அதுக்கப்புறம் போகதான் அடுத்தது சைக்கோலாம் வருவாங்க. இந்த சைக்கோ வந்து வந்துட்டானா இங்க அந்த சைடு வந்து ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. இந்த சைடு எப்படின்னா ஒரு அலாரம் வந்து பிரிசன்ல வந்து அலாரம் வச்சு வாக்கர்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்துரும். இங்க வந்து டீடாக் வந்து கேரோலை காப்பாத்துறப்ப செத்து போயிடுவான். ஆமா
கடிச்சு செத்துருவான். அவனும் என்னன்னு தெரியல, வெயிட்டேஜா ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே கழட்டி விட்டானுங்க. அந்த மாதிரி செத்துருவான். அவன் டெத்தும் ஒரு மாதிரி இதா இருக்கும். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, லோரி வந்து இது பண்ணிட்டு இருப்பா. அதாவது குழந்தை பிறக்க போகுது லோரிக்கு. அந்த நேரத்துல எப்படின்னா சி செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சிசரின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ தான் பண்ணுவா, மேகி தான் பண்ணுவா. மேகி தான் பண்ணுவாமா. ஏன்னா மேகி அவங்க தான் அப்பாவுக்கும் பண்ணுவா. அடிபட்டு இருக்கும், அவங்க அப்பா ஆமா, படுத்துதான் இருப்பாரு, ஒண்ணும் பண்ண வேற முடியாது. வழியே இல்ல அப்படிங்கிற ஹர்ஷல் ரொம்ப உடம்பு சரியாம இருப்பான். வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல மேகி வந்து சி செக்ஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளில இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது இப்ப இவர் சொன்னது வந்து எப்படி ஆகும்னா, ஒரு டைம்ல வந்து என்ன ஆகும்னா, எல்லாரும் வெளில நின்று பேசிட்டு இருப்பாங்க. இதுல வந்து ஒரு வாக்கிங் டெட்ல வந்து ஒரு மர்மமான ஒரு கேரக்டர் வரும். அது என்னன்னே தெரியாது. ஒரு ஹூடி மாதிரி ஒன்று போட்டு வரும். திடீர்னு வந்துட்டு திடீர்னு இந்த சீன்ல காட்டுவோம். திடீர்னு பார்த்தா வந்து ஏதாச்சும் ஒரு எலிய போட்டு போயிடும், கதவை திறந்து விட்டு போயிடும். அந்த கேரக்டர் யாருன்னு தெரியாது, ஹூடி மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் நான் சொல்லி ஆகணும். இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா இவங்க பேசிட்டு இருப்பாங்க, ரிக்கு இந்த டீம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஹர்ஷல் வந்து உள்ள அங்க இருப்பாரு, அவரால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு கதவை திறந்து வாக்கர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு வந்துட்டு எல்லாருமே உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா ஒரு சைடா ஓடுவாங்க, ரெண்டு சைடா சம்திங் ஓடுவாங்க. அப்ப வந்து என்ன ஆகும்னா, ஒரு கதவை திறந்து உள்ள போயிடுவாங்க. அப்ப வந்து ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. டீடாவும் கேரலும் ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. மேகி கிளென்னு அதுக்கப்புறமா சாரா இவங்க ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. அப்ப வந்து ரிக்கு இங்க இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரிக்கு வந்து இருக்க மாட்டான். ரிக்கு வந்து ஏதோ வெளியில சப்ளைஸ் எடுக்கிறதுக்கு போயிருப்பான். சப்ளைஸ் எடுக்க போயிருப்பான். இவங்க எல்லாம் போயிடுவாங்க. கடைசியில பார்த்தா இவங்க 3 பேர் மாட்டிப்பாங்க. அப்ப வந்து டீடாக் இவ சொன்ன மாதிரி வந்து டீடாக் வந்து இவ கேரளை காப்பாத்துறதுக்காக வந்து இது பண்ணுவான். அப்ப நான் யோசிச்சேன், எதுக்குடா இந்த கேரள். நான் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து டேரலுக்கு அப்புறம் கேரள் தான் பிடிக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தேன்னு சொல்றேன். ஆக்சுவலி ப்ரோ, இப்போ வந்து கேரள் கேரக்டர் யாரு பார்த்தாலுமே என்ன ஒரு டெட் வெயிட்டா இருக்கிறா, எதுக்கு தேவையில்லாம இருக்கிறாங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலே வரும். ஏன்னா அதுல ஒண்ணுமே பண்ணாத அந்த கேரக்டர் சும்மா இருக்கும். அதுதான் இப்ப அப்படிதான் நானும் யோசிச்சேன், வெயிட்டேஜ் எதுக்கா பண்றாங்க, எதுக்கு டீடாக போய் கொண்டாங்கன்ற மாதிரி இதாயிடும். டீடாக் வந்து காப்பாத்தி கேரள் போயிடுவா. கேரள் வந்து என்ன பண்ணுவானா இங்கேயே ஒளிஞ்சிருவா. அப்ப என்ன ஆகும்னா ரூம்குள்ள ஒளிஞ்சிருப்பா. இது கொடூரமா டீடாக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமா கொள்வாங்க. ஏன்னா அந்த வாக்கர்ஸ் எல்லாம் வந்து ஐயோ சதைய, அதுவும் இதுல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கொல்ற சீன்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். அப்படியே வந்து கண்ணத்தை பிடிச்சி இழுக்குமா, அப்படியே ரத்தம் கூட பிரச்சனை இல்லை, சதை அப்படி காட்டுவாங்க. இப்ப ஒரு கையை வெட்டினா அந்த எப்படி இதா இருக்குமோ அவ்வளவு கொடூரமா காட்டுவோம். வெட்டது கூட பிரச்சனை இல்லையே, இவன் அப்படியே கிளிக்கிறானே சதையை புடுங்குற மாதிரி இதாயிடும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்குமா. அந்த சைடு பாத்தீங்கன்னா கேரள் நான் சொன்ன மாதிரி அந்த மேகி சாரா, அப்ப வந்து அவளுக்கு பெயின்ல வந்து வேற வழியே இல்லாம குழந்தை பிறக்கணும். அப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு எப்படியே குழந்தை எடுத்துருவாங்க. குழந்தை எடுத்தோன்னா அந்த வழியில இவ செத்துருவா. இல்ல சாவ மாட்டா. ரொம்ப ஒரு மெர்சி, அதாவது கிழிச்சுதான் எடுக்கணும் அப்படிங்கறது முடியாதுன்னு சொல்லுவா. அப்ப லோரி சொல்லுவா, பரவாயில்ல குழந்தைதான் முக்கியம், எடுன்னு தான் கிழிச்சு எடுப்பாங்க. எடுக்கிறப்போ காரல் தான் சுட்டு கொள்ளுவான் அவங்க அம்மாவை. கருணை கொலை பண்ணுவான். இதுல கொடுமையா இந்த சீனே வந்து இந்த சீன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் முடிய போகுது கரெக்டா வந்து பண்ணிட்டு அப்பதான் திடீர்னு பார்த்தா ரிக்கு டேரல் எல்லாம் சப்ளைஸ் எடுக்க போயிருப்பாங்க. அவனுக்கு ஃபாஸ்டா ஓடி வருவானு. கிளென் நீங்க 3 பேர் ஃபாஸ்டா ஓடி வரப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரி வந்துட்டு இப்ப எல்லாரும் பேசிப்பாங்க. அப்ப கையில திடீர்னு பார்த்தா இந்த சீன் நான் சொல்றேன் ப்ரோ, நான் வந்து ரொம்ப ஒரு ட்ராமடைஸ் பண்ண சீன் ப்ரோ எனக்கு. நான் என்னாச்சு இந்த சீன் நான் வந்து யதார்த்தமா பாக்குறேன், உட்காந்துட்டு டிவில அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த லோரி செத்ததுக்கு அப்புறமா எனக்கு ரிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இந்த எபிசோட் வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்பா குடுங்கடா கையில அப்படிங்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு எபிசோடு போட்டு பாக்குறேன், வரான் ரிக்கு வருவான். வந்துட்டு அப்படியே பார்ப்பான் எல்லாரும் மயான அமைதியா அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க. காரல் வந்து பொறுமையா நடந்து வருவான். அப்படியே ரிக்கு பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு நோ 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 ப்ரோ, எனக்கு அப்படியே கண்ணுல ஊத்துது ப்ரோ தண்ணி. நான் கதறி அழுகுறேன் இந்த சீன்ல எல்லாம். எனக்கு இப்படி ஒரு அந்த கேரக்டர் கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி இந்த ரிக்கு அழுகுறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி உள்ள போவான். செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அப்படியே ஒரு வெறியில என்ன பண்ணுவான், கீழே இருக்கிற ஹேட்செட் எடுத்துட்டு போவான் பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு எடிட் கூட போட்டிருப்பேன் ரொம்ப முன்னாடி, இந்த வா அசுரவா பாட்டை போட்டு எடிட் போட்டிருப்பேன். வச்சுட்டு இங்க உள்ள போவான், இருக்கிற எல்லா வாக்கஸையும் கொண்டுருவான். ரிக்கு உள்ள போயிட்டு வச்சு வெட்டிட்டே இருப்பான். வெட்டி சாத்துவான். அதுல ஒண்ணு என்ன ஒண்ணு இப்ப எல்லாரையும் கொண்டான்னு சொன்னாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கர் வந்து ஒரு ரூமுக்குள்ள போவான். லோரி செத்த இடத்துல அந்த வாக்கர் வந்து லோரிய ஃபுல்லா என்ன சொல்றது தின்றுக்கும். சத்தியமான சீன் எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி விதமே ஒரு மாதிரி இருக்கும்.
ஏன்னா அந்த சீன் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிகர் வார்னிங்கா இருக்கும். ஏன்னா வந்து அந்த வாக்கரோட வயிறு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். அப்பயே தெரிஞ்சிருக்கும் லோரிய வந்து ஃபுல்லா தின்னுட்டான்னு. இவன் பார்த்துட்டு இவன் சொன்ன கொடூரமா கொள்ளுவான். ஐயோ அந்த சீன் ஓ என்னால ஏத்து. இப்போ ஒரு விஷயம் கேட்கறவங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். அவன் வந்து ஒரு மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு லாஸ் வந்து ஃபேஸ் பண்றான். அவன் ஒய்ஃப் செத்துட்டா. அதனால ரொம்ப ஒரு கோவத்துல இருக்கான். உள்ள வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு வாக்கர் வந்து அவனை ஃபுல்லா தின்னுட்டு உட்கார்ந்துருக்கு. எப்படி அவன் இருக்கும் பார்க்கும்போது அவன் இருக்கிற வெறியில அவன் எப்படி கன்வே பண்ணிருப்பானா, ஆண்ட்ரூ லிங்கன் வந்து வாழ்ந்திருப்பான் ரிக் கிரைம்ஸா. அதுதான் மனுஷன் இதுல அப்படி நடிச்சிருப்பான். அப்படி வேற பண்ணிருப்பான். மாதிரி நடிச்சிருப்பான். இதுல இவனுக்கு பெரிய கிரீஃப் என்ன இருக்குன்னா, அவன் பொண்டாட்டிட்ட அவன் அவ்வளவா பேசல. குழந்தை பிறந்ததுக்கு பேசல. அப்புறமா கூட அதுதான். மெயின் இதுல பெரிய சிக்கலே தான். இப்ப வந்து அவன் நார்மலா இருந்துட்டு செத்தா கூட ஓரளவுக்கு கிரீஃப் இருக்கும். ஆனா இவன் கடைசியில அது சுத்தமா அவளை கண்டுக்கவே இல்லை. ஆனா இவன் கடைசியில போயிட்டா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல எவ்வளவு இருந்தாலும் என்ன பண்ணுவான், சைக்கோவா வருவான். ரொம்ப இதாயிடும். இருந்த கில்ட்டில இவன் மனுஷன் வந்து பைத்தியம் ஆயிடுவான். இவன் எங்க பார்த்தாலும் லோரி தெரியவா, ஒரு போன்ல வந்து அவ பேசுற மாதிரி நினைச்சுக்குவான். போய் போன் எடுத்து பேசுவான். இது மாதிரி சாரி சொல்லுவான். எங்க இருக்கன்னு கேட்பான். நான் வரேன், அவனை காப்பாத்துறதுக்கு வரேம்மா. ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிடுவான். இங்க இருக்கிற டீம் இந்த லாரி செத்த ஒரு இதுல வந்து இவன் உள்ள இருப்பானா, வெளியே வரமாட்டான். வெளில குழந்தையும் பார்க்க மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான். குரூப் ஒரு மாதிரி அன்ஸ்டேபிள் ஆயிடும் உள்ள வெளில. ஆமா அதான் இவன் ஒரு மாதிரி எப்படி சொல்லு, டோட்டலா வந்து ஒரு லீடர்ல இருந்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாயிடுவான். லிட்டரலி வந்து யார்கிட்ட பேசவே மாட்டான். அவன் குழந்தை ஜஸ்ட் அப்ப தூக்குனதுதான். அதை தாண்டி அவன் குழந்தை யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா, கேரல் கிட்ட, மேகி, இவங்க தான் அதிகமா இவங்க பாத்துப்பாங்க. ஆமா இவங்க தான் அதிகமா பாத்துப்பாங்க. அப்புறமா அந்த சைடு பெத் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெத் வந்து மேகியோட தங்கச்சி அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ற, ஸ்டார்டிங்ல என்னடா இதெல்லாம் ஒரு கேரக்டர்ன்ற நம்ம பேசுனது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் பெத்துன்ற கேரக்டர் நல்லா நோட் பண்ணிக்கோ. இது மேகியோட தங்கச்சி. அவ தான் வந்து ரொம்ப பார்த்து அவளோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப பயம். லிட்டரலி இந்த கேரல் மாதிரி தான் இருப்பா. ரொம்ப பயந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா நம்ம சின்ன பொண்ணு ரொம்ப இல்ல, ஒரு 20-22 அந்த மாதிரி இருக்கும். சோ அப்படி பாத்துட்டு இருப்பா. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கவர்னர் சைடு, அந்த வில்லன் சைடுக்கு வரலாம். அவர் எதுக்கு கவர்னர் அப்படின்னா, அவங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல அந்த இடமே பாத்தீங்கன்னா என்னடா இது, ஒரு சைடு பார்த்தா இப்படி அழிஞ்சு கிடக்குது உலகம், அங்க என்னடா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடா இருக்கு, சாப்பாடு கிடைக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி அந்த கவர்னர்ன்ற ஒரு ஆள் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பான் அந்த இடத்த. அப்படியே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா, நல்ல வால்ஸ் ரைஸா இருக்கும். அந்த இடத்துல வாகர்ஸே உள்ள வர முடியாது. அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ப்ரொடெக்ஷனா ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்க இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க யாரு எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப இப்படி போயிட்டு இருக்கோம். இந்த கேரக்டர் மிஷோன் வந்து எப்படின்னா, கவர்னர் வந்து ஒரு சஸ்பிஷியஸ் தான் பாப்பா, யார் அப்படின்ற. ஆனா இவ ஆண்ட்ரியா வந்து டோட்டல் ஆப்போசிட். அவ எப்படின்னா யாரையும் ஈஸியா நம்புற மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி அப்படிதான் இருக்கும். அவ வந்து நான் சொன்னல ஃபர்ஸ்ட் ஷேன் மாதிரி இருப்பா, டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. இப்ப ரொம்ப டென்ஷன் பண்ணுவா போயிட்டு. ஆமா எனக்கே காண்டா. ஐயோ எப்படின்னா ரொம்ப நம்புவா கவர்னர். மிஷன் ஒரு உதவியும் சொல்லுவா, இல்ல நீ இவனை நம்பாத, எனக்கு என்னமோ சரியா படல அப்படின்னா. இல்ல எனக்கு ரொம்ப நல்ல, நான் கரெக்டா சொல்றேன்னா, அவ வந்து இப்போ கவர்னரை செடியூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. செடியூஸ் பண்ணுவா. ஆமா பண்ணுவா. இவன் கவர்னர் வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பிடிச்சிரும். ஏன்னா கவர்னர் பண்ற விஷயம் வந்து இவள ரொம்ப கேட்சி ஆயிடும். மிஷன் எப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எவ்ரி கேரக்டர் வந்து சஸ்பிஷியஸ் தான் பாப்பா. யாரையுமே வந்து இவன் நல்லவன் அப்படின்றது பார்க்கவே மாட்டான். நம்ம மிஷனோட கேரக்டர் எல்லாம் இப்ப அதான் சொல்றேன், இப்ப கிரேட்டஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப அமைதியா இருக்கும், அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன் இந்த மிஷன், டேரல், கேரல் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் வந்து ரிக்கு மாதிரி எல்லா சீன்லயும் மாறும். அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் 3 சீசன் 4 சீசன் ரிக்கு தான் லீடர் மாதிரி இருக்கும். ரிக்கு தான் புரோட்டாகனிஸ்ட். ஆனா போக போக பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் ஆயிடுவாங்க. அதுதான் இதுல ஹைலைட். அப்ப நீங்க வந்து எவனை சூஸ் பண்றதுனே தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும். சோ அப்படியே போயிட்டு இருக்குமா. அதுல இதெல்லாம் ஒரு ஸ்வீட்டஸ்ட் வில்லன் எல்லாம் வருவாரு. நான் அதை பத்தி அப்புறமா நம்ம சொல்றோம். அவர்லாம் வேற லெவல். அவரை பத்தி நாங்க பேசலாம். அவர் வந்து வில்லன் கிடையாது. அவர் வந்து என்னதான் ஒரு கெட்டது பண்ணாலும் ஒரு பயங்கரமான ஒரு மோஸ்ட் லவ்வபிள் கேரக்டர்னா வாக்கிங் டெட்ல அவனா இருப்பான். மோஸ்ட் ஹேட்டட் டு மோஸ்ட் லவ்லியஸ்ட் கேரக்டர். நீங்க பாய்ஸ்ல கூட நடிக்கிறாரு, பாக்கலாம் வெயிட்டிங். அதுதான் அப்படியே போயிட்டு இருக்கோம். அந்த கவர்னர் வந்து இவன் செடியூஸ் பண்ணுவா. அப்படியே இவங்களுக்குள்ள மிஷன் வந்து சுத்தமா பிடிக்காது. இவளை வந்து கவர்னருக்கும் தெரியும் மிஷன் வந்து நம்மள ஏதோ இதுன்ற. ஆனா மிஷன் வந்து என்ன பண்ணுவானா, இவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் தேடலாம் ஆரம்பிப்பா, ஏதாவது இவன் பண்றானா அப்படின்ற மாதிரி. சோ மிஷன் எப்படியே பிடிச்சிருவாங்க. அப்படியே வந்து இந்த சைடு வந்தா இங்க இதாகும். எப்படி உள்ள கண்டுபிடிச்சிருவாள் மிஷன் உள்ள போயிட்டு அந்த குழந்தை. ஆமா கரெக்ட். ஒரு சீன் என்ன ஆகும்னா, கரெக்ட் இவன் வந்து அந்த ஆபீஸ், கவர்னரோட ஆபீஸ்க்குள்ள போவான். ஆபீஸ்க்குள்ள போனா என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கும். தலையா இருக்கும் ஃபுல்லாவே.
ஃபுல்லாம ஒரு எப்படின்னா இப்ப இந்த ஜுவாலஜி லேப்ல எல்லாம் போனா அந்த ஒரு பாட்டிலுக்குள்ள மூளை எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா வந்து ஜாம்பிஸோட தலையா இருக்கும். ஒரு இதுல இவ பாத்துட்டு என்னடா இவன் அப்படின்னு அவரோட ரியாக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஐயோ அப்பா பார்த்தா ஒரு இடத்துல அப்புறம் சத்தம் வரும். பார்த்தா இந்த குழந்தை இது அவனோட பொண்ணு வந்து ஜாம்பியா மாறிடும். அதை அப்படியே வச்சிருப்பான் கட்டி. செயின் போட்டு வச்சிருப்பான். இவனால கொல்ல முடியாது அந்த பாசத்தை. அத இவன் எவ்வளவு ஒரு சிக் பாஸ்டர்ட்னு பாத்தீங்கன்னா அந்த புள்ளைக்கு வந்து தலை சீவி விடுவான். அந்த வாக்கருக்கு அந்த அளவு ஒரு மாதிரி சிக்கா இருப்பான். ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோவா இருப்பான். ஆமா ரொம்ப ஒரு மாதிரி சிக்கான கேரக்டர். பார்த்தோன்னே இவளுக்கு இதே அப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவளை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு. அப்பா இவளை வந்து இவ வந்து எப்படியாவது இவகிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவா. யார்கிட்ட நம்ம ஆண்ட்ரியா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவா. பட் ஆண்ட்ரியா வந்து லிட்டரலி எப்படின்னா அவன் கவர்னர் பின்னாடியே வால் பூனை மாதிரி அப்படியே பின்னாடியே போயிட்டு இருப்பான். சுத்தமா கண்டுக்கவே மாட்டான். அங்க போனதுல இருந்து மிஷோன் வந்து ஒரு இவ தானே நம்மளை காப்பாத்துறான்ற ரெஸ்பெக்டே போயிடும். அந்த மாதிரி இருப்பா. அப்படியே போயிடும். அப்படியே அந்த சைடு வந்தா நம்ம அவனுங்க ஃபுல்லா வந்து இது ஆண்ட்ரியா வந்து உள்ள சுத்திட்டே இருப்பான்னு நினைப்போம். ஆனா பார்த்தா ஆண்ட்ரியா வந்து சைலண்டா இவங்க கவர்னருக்கு அகைன்ஸ்டா பண்ணிட்டு இருப்பா. அந்த ஒரு விஷயம் ட்விஸ்ட் வரும். இதுக்கப்புறமா வந்து கிளென்னையும் மேகியையும் இவன் பிடிச்சிருவான். மெரல் பிடிச்சி கடத்தி வச்சு அதை ஒரு நடக்கும். மெரல் யாருன்னா அந்த ஸ்டார்டிங்ல வந்து விட்டு வந்தாங்கன்னு சொன்னாலுங்க அந்த அதான் டேரலோட அண்ணன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அந்த கண்டுபிடிக்கிறப்போ மிஷன் கண்டுபிடிக்கிறப்போ கவர்னரை கண்ணுலயே குத்திடுவா. ஸ்டாப் பண்ணிடுவா. அந்த சீனேவாது. ஆமா அந்த சீன். அதுக்கப்புறம் தான் பேட்ச் ஐ பேட்ச் போட்டுட்டு தான் எல்லாமே பண்ணுவான் கவர்னர். கரெக்ட். ஆமா அந்த சீன் வந்து கண்டுபிடிச்சோன்னே ஆமா கத்தி வச்சு கண்ணில் குத்திடுவா. கரெக்ட். கண்ணில் குத்தினோன்னா பிடிச்சிருவாங்க. எப்படியாவது இவ்வளவு பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே போயிடும். அதான் ஒரு சீன் என்ன ஆகும்னா அந்த ரிக் அந்த ஜெயில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேகியும் கிளென்னும் வந்து நாங்க சப்ளைஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு மெடிசன் எடுக்க போவாங்க. அப்பதான் பார்த்தா அந்த டேரலோட அண்ணன் வந்துருவாங்க. அங்க வந்துட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா வந்து இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தா இவங்க கிட்ட தான் கன் இருக்கும். இவங்க கிட்ட அந்த அளவு இருக்கு. இவங்க வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டக்குன்னு வந்து கிளென் வந்து அந்த டைம்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்க மாட்டான். நார்மலா தான் இருப்பான். பட் ஒரு பயந்தாங்குழி பையன் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். ஆனா அந்த கன்னை ஹேண்டில் பண்ண வராது. ஆனா போக போக ஆப்போசிட்டா இருக்கும். அது மாதிரி வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்துட்டு அந்த கவர்னர் இடத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அப்பதான் வந்துட்டு அப்ப வந்ததுக்கு அப்புறமா கூட இவ ஆண்ட்ரியா இதே பார்க்க மாட்டா. ஐ மீன் கிளென் இவனையும் பார்க்க மாட்டா. நீங்க யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப இவர் சிக் பேஸ்ட்ன்னு சொன்னார்ல, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கோம் சீனு பேரலா தான். எப்படின்னா இந்த சீன் பாத்தீங்கன்னா பேரலா போகும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி தான் காட்டுவாங்க. தெரியும் அவ்வளவுதான். இப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகுனா ஒரு சீன்ல என்ன ஆகுனா கிளென்னை வந்து இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். கிளென்னை வந்து டேரலோட அண்ணன் வந்து மெரில்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமா இருக்கும் அதெல்லாம். ஆமா நீங்க எங்க இருக்கீங்க, யார் உங்க கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனா சொல்லவே மாட்டான். கடைசியில வந்து என்ன ஆகணும் ஒரு சீன்ல மேகியை வந்து நியூட் ஆக்கிடுவான். எனக்கு அந்த சீன் பார்த்தா காண்டாயிடும். யாரா நீ அப்படின்ற மாதிரி சம்மதியாகும். நியூட் ஆக்கிட்டு கிளென்னோட ரூமுக்குள்ள கொண்டு வந்துருவான். கொண்டு வந்தோடனே வேற வழியே இல்லாம நாங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ரொம்ப அந்த சீனே வந்து செம்ம எனக்கே ரொம்ப இதாயிடும். கொடுமை ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி ஆயிடும். ரொம்ப ஒரு மாதிரி அந்த மேகி கேரக்டரோட இது அப்படியே பிரேக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்பதான் அப்படியே மேகி கேரக்டரும் கிளென் கேரக்டரும் பிரேக் ஆகும். கிளென்னோட ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் அப்படியே அந்த ஒரு பாய் டு மேன் அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் வரும். இந்த சீன் வந்து நல்லா நோட் பண்ண சொன்ன மாதிரி கிளென்னோட கேரக்டர் கொஞ்சம் அந்த பாய் டு மென்ன்ற கொஞ்சம் ரேஜ் வந்து சூப்பரா இது வரும். அந்த இடத்துல என்ன இன்னொன்னு பண்ணிருப்பானா அந்த இடத்துல வாக்கரை வந்து விட்டுருவான். யாரு நம்ம மெரில் வந்து வாக்கர் கிளென்னு தானே அந்த இடத்துல இது பண்ணதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம எங்களை விட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுருவான். அந்த வாக்கருக்கு வந்து கை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே தவந்து அட்டாக் பண்ணுவோம். எப்படியோ கொன்றுவான். அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அந்த இடத்துல தப்பிப்பாங்கல்ல. எனக்கு சீன் மறந்துருச்சு. ஆமா தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த சைடு யாருன்னா ஷாஷா டைரிஸ் அவங்க அண்ணன் தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணன் தங்கச்சி. அவங்க வந்து பிரிசனுக்குள்ளார வருவாங்க. இது ஒரு பெரிய கதை போவோம். அது ஒரு பெரிய கதை போவோம். ஆனா வந்து அவங்க வந்து ஒரு இதனால இதுக்குள்ள பிரிசன்ல வந்துருவாங்க. ஆமா ஒரு 4 பேரோ 3 பேரோ சம்திங். ஆமா ஆமா பிளாக் பீப்புள்ஸ் ஒரு 4-5-3 பேர் வருவாங்க. அதுதான் ஒரு ரொம்ப செம்ம கேரக்டர். புதுசா பிரிசன்ல வந்துருவாங்க. இப்போ வந்து இவன் மெரில் செத்து போறது எப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்புறம் உங்களுக்கு? மெரில்லா இருக்கு ஞாபகம் இருக்கே. அது இப்போ வராது. அது இன்னும் நிறைய இருக்கு. இல்ல இப்பதானே சீசன் 3 தானே அது சீசன் 3லயே வருமா என்ன? சீசன் 3 தான். இல்ல அந்த சீன்ல வந்து டேரல் எல்லாம் வருவான். இருக்கு அது இன்னும் இருக்கு. சீசன் 3 தான். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் டேரல் வந்து ஜாம்பியை தான் பாப்பான். ஜாம்பி மெரில் தான் பாப்பான். ஆனா அது இப்போ வராது. எண்டிங்ல தான் வரும். அது எப்படின்னா இதுக்கு மேல இல்லையே எதுவும்.
நான் இல்ல பாக்குறேன், இல்ல பார்த்துட்டு தான் இருக்கு இருக்கேன். இருக்கு இல்ல இப்ப நீங்க இது சொன்னீங்களா அந்த கேரக்டர், இப்ப ஷாஷா சொன்னீங்க அந்த கேரக்டர் சொல்லிடுறோம். அதுல ஒரு ஆ 4 பேர் வந்து ஜெயிலுக்குள்ள வருவாங்க. எப்படி தப்பிச்சு உள்ள வரப்ப அதான் சொன்ன ரிக் வந்து சொன்னல, ரிக் ரொம்ப அடமெண்டான கேரக்டர், யார்ட்டையும் பேச மாட்டான். ஐ மீன் அந்த டெத்துக்கு அப்புறம் ரொம்ப இதா இருப்பான். அவங்க என்ன ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நம்ம இன்னும் யாரும் நம்ம டீம்ல சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த கிளென் அதான் ரிக்கோட பையன் வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து அவங்கள சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க வந்து நாங்க ஒரு ஜெயில இப்படி இருக்கோம், நீங்க அந்த சைடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்ப ரிக் வந்து சப்ளைஸ்லாம் தேட போயிருப்பாங்க. ஐ மீன் ரிக்கும் டேரல் நீங்க 2 பேரும் அவங்க தான் எப்பவுமே கொஞ்சம் ஹெட் மாதிரி இருப்பாங்க. சப்ளைஸ் தேட போவாங்க. இவங்கெல்லாம் வந்து சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இது மாதிரி ரிக்குன்னு சொல்கிறதா இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னா ரிக்கு வருவான். வந்தோடனே ஷாஷா அவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரிக் அந்த ஒய்ஃப் சேர்த்த ஃப்ரஸ்ட்ரேட்ல இதுலேயே வந்து கண்டுக்க மாட்டான், பெருசா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுவான் பாட்டுக்கு. அப்போ வந்து அப்படியே அவன் போயிடுவான். ரிக்கு பண்ற ஒரு ரிக்கு பயங்கரமா இருக்கும் கேரக்டர். வருவான், ஆமா வந்துட்டு குழந்தைய தூக்குவான், முத்தம் கொடுப்பான், என்னமோ ஆமா பண்ணிட்டு சார். போங்கன்னு போயிடுவான் அவன் பாட்ட. அவன் பெருசா இது பண்ணிக்க மாட்டான். அதான் சொல்றேன், நீ என்ன இருந்தாலும் ஓகேன்னு இப்படிதான் சொல்லிடுவான், இருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம இவங்களையும் இவங்களோட டீமா எப்படியா வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அது அது ஒரு பெரிய கதையா போகும். பட் நாங்க ஷார்ட்டா முடிச்சிடும். இவங்களே அப்படியே டீம் மாதிரி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க டீமா இருப்பாங்க. அப்புறமா கவர்னர் வந்து சரி நம்ம வந்து அந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். விசிட்னா வெளில நிப்பான்னு நினைக்கிறேன். இல்ல, சீன் இங்க டக்குன்னு இருந்து வாட்ச் பண்றதுக்கு வருவான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது சரியா ஞாபகம் இல்ல. அப்புறம் அது மெரில் சாவறது இதுக்கு அப்புறம் தான் ப்ரோ, இதுக்கப்புறம் தான் வரும். ஆமா மெரில் வந்து அது எப்படி சாவானா அந்த சீன் எனக்கு மறந்துருச்சு டக்குன்னு. இது ஐ மீன் இல்ல இல்ல ஞாபகம் இருக்கு. எப்படி கவர்னர் எப்படி தான் கொல்லுவான், கவர்னர் ஆமா தான் கொல்லுவான். கவர்னர் தான் கொள்வானா இது வந்து. வந்து எப்படின்னா ப்ரோ, இந்த சீன் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. மெரில் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கவர்னரும். கவர்னர் என்ன ம். பண்ணுவான், டக்குன்னு மெரிலோட விரலை ஆ கடிச்சு. இருங்க 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 இருங்க. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இருங்க இருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சீன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? டேரல் தனியா பிரிஞ்சு போயிடும், ஞாபகம் இருக்கா அந்த சீன்லாம்? டேரல் அவன் அண்ணன் கூட போயிடுவான்ல. ஓகே 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 இருக்கு ஓகே இருக்கு ஓகே. இருக்கு. அதுதான் இன்னும் இருக்கு, நான் இருக்கு சொல்றேன். அப்படியே போயிட்டு இருக்கோம் அந்த டேஸ். அந்த கவர்னர் சைடு ஒன்று போயிட்டு இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும்னா, இவன் வந்து டேரல் வந்து அவங்க அண்ணனை பார்த்துருவான். அதாவது அந்த கிளென்னு மேகி இருக்க டைம்ல இப்படியே பார்த்துருவான். அதான் கிளென்னு மேகியும் தப்பிச்சு தருவாங்க. ஸோ வந்து மெரில் வந்து அவனை தேடுறதுக்கு வருவாங்க 2 பேரையும். அப்போ வந்து டேரல் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இவன் சொல்லுவான் கிளென்னு, உங்க அண்ணன் இந்த மாதிரி இந்த மாதிரி டார்ச்சல் பண்றான்னு சொல்லிட்டு அப்போ செம்ம டென்ஷனாக பேசுறப்ப டேரல் வந்து நடுவில் தடுத்து விட்டுட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்துடும். அப்போ வந்து டேரல் சொல்லுவான், நான் வந்து அவங்க கூட ஜெயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மேகி கிட்டேயும் கிளென்னு கிட்டே சொல்லுவோம், நீங்க போங்க நாங்க அண்ணன் கூடயே போறேன் அப்படின்ட்டு சொல்றப்ப கிளென்னு சொல்லுவான், வேணாம் டான்ஸ் போகாத அப்படின்னு. இல்லை எனக்கு அண்ணன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. 2 பேரும் காட்டுக்குள்ள போயிடுவாங்க. இவங்க இப்படி வந்துட்டு ரிக்கி கிட்ட வந்து சோகமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து டேரல் வந்து நம்மளை விட்டு அங்கே போயிட்டான், அவங்க அண்ணன் இந்த உயிரோட இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அப்படியே ரொம்ப இதாக இருப்பான். அதுக்கப்புறமா கொஞ்சம் சீன்ஸ் அவங்களுக்குள்ள இதாக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்களுக்குள்ள இந்த சின்ன வயசுல இருந்தளவுக்கு பாண்டிங் இருந்திருக்காது போல. அந்த அந்த டாக்ஸ்லாம் பேசிட்டு இருக்கப்போ இவனுக்கு ஒரு டைம்ல வந்து கடுப்பாயிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சண்டை மாதிரி வரும். சண்டைலாம் ரொம்ப பேசுறது, சின்ன ஒரு சண்டை மாதிரி வரப்ப இவன் சொல்லுவான், நான் இங்கே எனக்கு பிடிக்கல, நான் என்னோட ஃபேமிலி கூடயே நான் போகிறேன், அதான் அங்கே போகிறேன், நீ வா. இந்த சீன் சூப்பராக இருக்கும். எப்படின்னா இந்த சீன் எப்படி கரெக்டாக கனெக்ட் ஆகும்னா, ஜெயிலில் வந்து வாக்கர்ஸ் கொஞ்சம் அதிகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் நிறையா வரும் சரௌண்டிங்ஸில். அந்த எப்பயுமே வேலி சுற்றி வாக்கர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சில டைம் ஆள் மூமெண்ட்டை பார்த்தோன்னே அப்படியே வாக்கர்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இவங்கெல்லாம் முடிஞ்சலாம் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அந்த சீன். எப்படின்னா எல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டேரல் அந்த பேரல்ஸில் என்ன ஆகும்னா, டேரல் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவங்க ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும், ஜாம்பிஸ் தான் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கேயிருந்து ஒரு ஏரோ வந்து டப்புன்னு அடிக்கும். நான் அந்த ஏரோ அடிச்சோன்னு நினைச்சேன், தலைவன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்படியே செம. அவன் கிராஸ்போ அடிக்கும். கிராஸ்போட கிங் அவன் தான். ஒரே இதுல இருந்து டேரலோட ஆயுதமே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் கிராஸ்போ தான். அது 2-3 இது. அது ரிக்குக்கு வந்து அந்த டெசர்ட் ஈகிள் இருக்குல்ல, அந்த ரிவால்வர் கன்னு. இவனுக்கு வந்து இது மிஷோனுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்வாடு, அது வேற லெவல்ல இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும். ஆனா இப்படி போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு அம்பு கிராஸ் வந்து டப்புன்னு அடிக்கும். வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அவங்க காட்டுவாங்க. அந்த சீன் பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா அப்படி அட்டாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவன் அண்ணன் மெரில் உள்ள வர மாட்டான்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு வெளியே எது பேசிட்டு நான் இந்த மாதிரி அங்கேயே போறேன் அப்படின்ற மாதிரி போயிடும். ஆமா பேக் திரும்ப போயிடுவான். டேரல் மட்டும் இங்க வந்துருவான். டேரல் மட்டும் வந்துட்டு மெரில் வேணா சொல்ல மாட்டான் அங்க போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு அங்க போயிட்டு இது மாதிரி இங்க இருக்காங்கன்னு சொல்லுவானு சரியா தெரியல. ஸோ இது திரும்ப ரீயூனியன் ஆயிடுவான். டேரல் வந்து இங்கே வந்துருவான். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இது தெரிஞ்சிடும். கரெக்ட், சாரி, மெரில் சொல்லிடுவான், இந்த மாதிரி வந்து இவ இருக்காங்க, பேர் என்னது, அதான் ஆண்ட்ரியா அங்க இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஆண்ட்ரியாவை இது காப்பாத்த போவாங்க. அங்க ஒரு ஃபைட் நடக்கும். இது ஒரு சமசீன்.
சரின்னு சொல்லிட்டு ரிக்கு, கிளென்னு, அதுக்கப்புறமா இவன் நம்ம அதான் அந்த ஷாஷான்னு சொன்னா அவங்க 2 பேர் வருவாங்க. ஷாஷா அவங்க அண்ணன் 2 பேர் வருவாங்க. ஆமா, அவங்க 2 பேரும் இவங்க ஒரு 6 பேர் இப்படியே மறைமுகமா அங்கே போயிட்டு நம்ம இவ்வளோ தூக்கி கூப்பிட்டுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கே போனோம்னா அந்த இடத்துல என்ன இன்னும் கொடுமையான விஷயம் நடக்கும்னா, இவன் கொஞ்சம் சைக்கோன்னு சொல்ல அந்த கவர்னர், அவன் நைட் டைம் ஆனால் அவனுக்கு கேவலமான சில விஷயம்லாம் பண்ணுவான். எப்படின்னா இந்த வாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்ண வைப்பான். வாக்கர்ஸையும் அங்கே இருக்க இவங்க பாடி கார்ட்ஸு ஃபைட் பண்ண வச்சு ஒரு போட்டி மாதிரி நடத்துவோம். அது எல்லாரும் ரசித்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிக் பேஸ்டாக இருப்பான் அவன். தெரிஞ்சிச்சு நம்ம இப்படிதான். அப்போ கூட வந்து என்னடா இவன் இப்படிலாம் பண்றாங்களேன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனோட மைண்ட் செட்டே அவன் பண்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா அந்த மாதிரி இருக்கும். ப்ரோ லிட்டரலி ரன்ஸ் ஃபைட் கிளப்ஸ். அதேதான் வேற வெர்ஷன் மாதிரி, அவ்வளவுதான். அதான் இப்படி சண்டை போயிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு பார்த்தா இவங்க வந்து ரிக்லாம் இவங்க அட்டாக் பண்ணி எப்படியாவது வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுல வந்து ஒருத்தன் இறந்துருவான்னு நினைக்கிறேன். யாரோ ரிக் கூட வரவன் இறந்துருவான்னு அட்டாக் ஆயிடுவான்னு தெரியல எனக்கு சரியா. எப்படியோ கூப்பிட்டு போயிடுவாங்க. இவளை கூப்பிட்டு போயிடுவாங்க தானே ஆண்ட்ரியா செத்துருவா ப்ரோ இப்போ அந்த சீன் தானே. இல்ல ஆண்ட்ரியா வந்து இப்படி சாவடிப்பாங்க. ஆண்ட்ரியா ஒரு ரூமுக்குள்ள வச்சு சாவடிப்பாங்க. ரூமுக்குள்ள வந்து ஒரு இதை விட்டு வாக்கரை விட்டு சாவடிப்பாங்க. ஓகே கவர்னர் கண்டுபிடிச்சிருவான் இவங்க ஒர்க் பண்றாங்க. அதான் இல்ல ஆண்ட்ரியா என்ன பண்ணுவானா போயிடுவா, கூப்பிட்டு போயிடுவாங்க. கடைசியில இருந்து ஆண்ட்ரியா திரும்ப வந்துருவான்னு நினைக்கிறேன். அதான் அப்ப கொஞ்சம் திட்டம் நடக்கும். இந்த மாதிரி சில விஷயம்லாம் நம்ம எப்படியாவது நம்ம அவன் வந்து தப்பானு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இதை காப்பாற்றணுன்ற மாதிரி எப்படியோ பண்ணுவாங்க. பட் கடைசியில வந்து ஆண்ட்ரியாவும் இறந்துருவானுங்க. அந்த சீன் டக்குன்னு ஞாபகம் இல்லை. இறந்துற சீன் ஞாபகம் இருக்கு. பட் நடுவில் ஆமா அந்த கவர்னர் தான் ஃபுல்லா அட்டாக் பண்ணி இவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ஃபைட் சூப்பரா இருக்கும். ஒளிஞ்சிருந்து சுடுவாங்க. சீன் பயங்கரமா இருக்கும். அந்த சீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னரோட சின்ன ஃபாலா இருக்கும். அவன் அது வரைக்கும் வந்து அங்கதான் ஒரு ரூலர் மாதிரி இருப்பான். அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா அங்க இருக்க மக்களே வந்து அவன் மேல கொஞ்சம் சந்தேகப்படாம என்னடா அப்படின்ற மாதிரி இதாயிடும். சில வாக்கர்ஸ் எல்லாம் கூட உள்ள வருவான். ரிக்கு போயிட்டு இவள ஆண்ட்ரியாவை காப்பாத்தலான்னு போவான். பார்த்தா ஆல்ரெடி வயிற்றுல அடிபட்டு வாக்கர் கடிச்சிருக்கும். மிஷோன் எப்போ வருவானுங்க அந்த சீன் மறந்துச்சு. மிஷோன் வருவாள் இந்த இடத்துக்கு வந்து அடுத்த சீசன். அது அடுத்த சீசன். அடுத்த சீசன் ஸ்டார்டிங்ல தான் வருவா. சரி, இதுக்கப்புறம் என்ன நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே பாத்துட்டு இருக்கேன். ஓகே இல்ல இதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவங்க இறந்து போயிடுவா. ஆண்ட்ரியா செத்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் இதுக்கு வந்துருவாங்க. இவங்க வந்து எல்லாமே இதுக்கு வந்துருவாங்க, நம்ம பிரிசனுக்கு வந்துருவாங்க. அதோட வந்து இந்த சீசன் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது இந்த சீசன்ல. ஓகே அந்த சீசன் இதோட முடியுது. ஓகே எபிசோடு எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு எப்பவும் பண்ணுறது தான் ஃபாலோ, ரேட்டிங்கு, கீழே ஃபீட்பேக் செஷன் இருக்கும் ஸ்பாட்டிஃபைலேயே. அதில் போயிட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறதுனா ஃபீட்பேக் கொடுக்கலாம். அது இல்லைன்னா கீழே டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது. டிஸ்கார்ட் லிங்கில் போயிட்டு பாட்காஸ்ட் ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி தான் அடுத்த பார்ட் போடுறதா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வாக்கிங் டெத்துங்கிற சீரிஸ் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகுமா என்னங்கிறது எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான். அதுவும் இல்லாமல் இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணது வந்து ஒரு 4 months பேக். நான் இப்போ தான் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, அதை போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அப்படி செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் 4 சீசன்லேருந்து 11 சீசன் வரைக்கும் இருக்குது. அப்புறம் 2 ஸ்பின் ஆஃப் இருக்குது. நாங்கள் அதை மோஸ்ட்லி பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுதான் நீங்கள் எப்பவும் பண்ணுறது தான். ஃபீட்பேக் கொடுங்க, ரேட்டிங் கொடுங்க. நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சினிவிஷன் ப்ரோ பேசி கொடுத்ததுக்கு நன்றி. 4 மாதம் கழிச்சு தேங்க்ஸ் சொல்கிறேன்.